ஹலோ சார், பேசுறது கேக்குதா? சிடிஎஸ் சார். ஓகே. கேக்குது, கிளியரா கேக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிருட்டோம் சார், வெயிட் அதுக்கப்புறம் we can get started. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹரிஷ் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது ராம், கேக்குது. ஓகே ஓகே Okay. எல்லாரும் லிசனர்ஸ் ஜாயின் பண்ணிருட்டோம், அப்புறம் சார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே 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 ஹரிஷ்.
இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்க சரி. ஓகே. ஓகே. ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி எல்லாரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம துணை பொதுச்செயலாளர் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்பேஸ்க்கு. வெல்கம் சிடிஆர் சார். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு டாபிக்கை பார்த்தாலே எல்லாருக்கும் லிசனர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வி கோனா டாக் அபவுட் த 1000 crore ஸ்கேம். இன்னைக்கு வெளியான இடியோட அறிக்கை, அதை பத்தி கேட்க போறோம் சார் கிட்ட. சார் வந்து இதுல ஒரு முக்கியமான பங்கு ஆற்றிருக்காரு. அது என்ன ஏதுன்னு அவர் வாயிலாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் யூ கேன் ஸ்டார்ட். இது நீங்க 2022லயே கையில எடுத்துட்டீங்க இந்த விஷயத்த. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க சார். முதலாவதா இந்த ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஜாயின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ இதை பற்றி முழுசாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு இது ஒரு புரிதலாக இருக்கும். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி இந்த 1000 crore, நாங்கள் 1000 crore ஈடி கொடுத்த ஒரு சின்ன கணக்கு, அவர்கள் பிடிச்ச அளவில் அவங்க பிடிச்ச ஒரு கணக்கு. ஆனால் இந்த இந்த எல்லாம் எப்படி நடக்குது எப்படின்னு ஒரு புரிஞ்சாதான் வந்து இது சம்பந்தமாக இனி ஃபர்தராக ஏன்னா இதில் நான் கோர்ஸ் இதில் நிறைய விஷயங்கள் இனி ஃபர்தராக நடக்கலாம். ஸோ அதில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு பார்த்தோம். இதில் ஆரம்ப கட்டங்கள்லேருந்து நான் இதில் ஒன் ஆஃப் த பர்சனாக இதில் இன்வால்வ் ஆகியிருந்தோம். நிறைய போராட்டங்கள், நிறைய வழக்குகள் இதில் நிறைய சந்தித்தோம். இதில் ஆரம்ப கட்டத்தில் சொல்லணும்னா இப்போ 2021 திமுக அரசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிரச்சனைகள் டாஸ்மார்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ அது பூதாகரம் ஆகுதுன்னா முதல்ல ஒரு 2022 ஜனவரி முதல் வாரம் பார்த்தீங்கன்னா அமைச்சருடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க டாஸ்மார்க் பார் ஓனர் சங்கத்திலேருந்து. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் இது கவனத்துக்கு போகுது. ஏன் அமைச்சர் வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க, பார் ஓனர் அசோசியேஷன் வந்து ஏன் போய் முற்றுகையிடுறாங்க, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கவனத்திருப்போ. அப்போ தான் நான் வந்து அந்த அசோசியேஷனுடைய தலைவர்களிடம் நான் வந்து நேரடியாக பேசி என்ன பிரச்சனை எதனால அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்போ தான் புரியுது. நார்மலாக டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 5400 டாஸ்மார்க் ரீட்டைல் வந்து இருக்கு. டாஸ்மார்க் கடைகள் தமிழகம் முழுவதும் 5400 கடைகள் இருக்கு. அதை ஒட்டி 5400 கடைகளுக்கும் 5400 பார் இருக்கும். ஸோ பாரோடைய ரூல்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டே டு டே ஆப்ரேஷனில் டே டு டே நீங்கள் போகிற இடங்கள்ல இருக்கிற பார் வந்து ஒரு பார் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரில் வந்து யாரும் லிக்கர் சப்ளை பண்ணக்கூடாது. இன்னொன்று கிச்சன் இருக்கக்கூடாது, கிச்சன் வச்சு உள்ள சமைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்குரிய ரூல்ஸ். ஈட்டபிள்ஸ் மட்டும் விற்பனை செய்யலாம், மற்ற சிகரெட் குட்கா எதுவும் விற்பனை செய்யக்கூடாது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 12 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் டைமிங். இதை தான் டாஸ்மார்க் கடைக்கும் பாருக்குமான சட்டத்திட்டங்கள் எல்லாம். இது வந்து 2002-3 தான் டாஸ்மார்க் மோனோபோலியா தமிழகத்தில் ஒன்லி டாஸ்மார்க் நிறுவனம் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களே கடைகளை நடத்தக்கூடியதை 2002-3 கொண்டு வரப்பட்டு அப்போ இருந்து நடத்திட்டு வராங்க. ஸோ டாஸ்மார்க் பார் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கண்ட்ரோலில் கீழே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய கீழே அவங்க தான் வந்து எப்பவும் ஏலத்தை மாவட்ட வாரியாக ஏலம் நடக்கும். ஏலத்தில் அந்தந்த ஊர்களில் யாராவது எடுப்பாங்க, அவங்க நடத்துவாங்க. அதை வந்து அப்பப்போ முறைகேடுகள் இருக்கும். யாராவது டைமிங்க்கு மேலே நடத்துவாங்க, இல்லீகலாக உள்ள வந்து விற்பனை செய்வாங்க. அதை போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டெய்லி பேட்ரோல் இருக்கும். இது நார்மலாக நம்ம டே டு டே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பார் ஏலங்கள் விடப்படவில்லை. பார் ஏலம் கிட்டத்தட்ட 5400 பார் வந்து ஏலமே விடாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரே நாளில் ஏலத்தில் விடுறாங்க. அதாவது 2021 அக்டோபர் நவம்பர் காலங்களில் ஒரே நாளில் எல்லா பாரும் ஏலத்தில் விடுறாங்க. அதில் எப்படின்னா ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சில நபர்கள் பேரில் வந்து எல்லா பாரும் டெண்டர் விடப்படுது. அதில் மிகப்பெரிய அளவில் டெண்டர் ரூல்ஸ்லாம் மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சிலர் பேரில் இப்போ ஒருத்தர் பேர்லேயே வந்து 10 பார் 50 பார்னு எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ஓசி வாங்கணும் அந்த ஓனர்கிட்ட, நிறைய அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எல்லா தரப்பு கையெழுத்தே இல்லாமல்
கையெழுத்துக்களே இல்லாம டெண்டர்கள் அவங்களே போட்டு இதெல்லாம் வீடியோ ப்ரூஃபோட இருந்து அதுக்கப்புறம் வந்து அதை கோர்ட்ல எடுத்துட்டு போய் அந்த மொத்த பாரையும் நம்ம வந்து கேன்சல் பண்ண வச்சோம். அந்த மொத்த பார் டெண்டர் என்ன எப்போ டெண்டர் விட்டோம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வச்சோம். அப்ப இருந்து தமிழகத்துல 5400 பார்லயும் வந்து ஒரு 600-700 பார் தான் லைசன்ஸ் இருந்துச்சு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லீகலா இயங்கிட்டு இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இல்லீகலா நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பெட்டி கடை கூட நடத்த முடியாது. நான் சாயந்தரம் இப்போ நீங்க சென்னையிலே பார்ப்பீங்க. ஒரு 11 மணிக்கு மேல ஒரு கடை, சின்ன உணவகம், சின்ன ஒரு இட்லி கடை இருக்கும். அவங்க 11 மணிக்கு மேல திறந்து இருந்தாலே தெரியும் எவ்வளவு சிவியரா அங்க இருக்கிற காவல்துறை நடந்துப்பாங்க, அவங்களை எவ்வளவு சிவியரா க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார் வந்து லைசன்ஸே இல்லாம சென்னை இன்னும் நரன் மட்டும் 950 பார். அப்போ நீங்க தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லீகலா. அப்ப நாங்க என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து ஆர்டிஐ போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஃபர்ஸ்ட் பார் லைசன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டு வாங்கணும். அப்ப சென்னையிலலாம் இல்லை, பார் லைசன்ஸ் பாருக்கான டெண்டர் விடப்படவில்லைன்னு எங்களுக்கு ஆர்டிஐ தகவல் வந்தது. ஸோ அது எல்லா டிஸ்ட்ரிக்ட் வாரியாக நாங்கள் பெற்றதன் அடிப்படையில் முதல்ல கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணோம். இங்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார் டெண்டரே விடலை, ஆனால் பார்ல ரன் ஆகுது, எல்லாம் இல்லீகலாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஒரு புது பிரச்சனை அப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம். என்னன்னா ஒரு கரூர் கம்பெனின்ற ஒரு பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கரூர் கம்பெனின்னு. ஸோ இதில் 2022 ஃபர்ஸ்ட் நாங்கள் புதுசாக கேள்விப்படுறோம். இந்த கரூர் கம்பெனின்ற பேரில் உள்ள நபர்கள் வந்து இந்த 5400 கடைகளுக்கும், அதாவது ரீட்டைல் ஸ்டோர்களுக்கு, அந்த ரீட்டைல் அவுட்லெட்டுகளுக்கு, டாஸ்மாக் கடைகளுக்கு போய் பாட்டிலுக்கு அதிகமாக விற்கப்படுதில்ல இந்த 10 ரூபாய், அதை வந்து டெய்லி கலெக்ஷன் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு பையன் போவான், பேக்கோட போவான், அவனுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும், அவன் வந்து சொல்லுவான் நான் தான் கரூர் கம்பெனிலேருந்து வரேன்னு. ஸோ டாஸ்மாக் ஊழியர், அவர் வந்து அரசு ஊழியர், டாஸ்மாக் அரசு உடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர். அந்த ஊழியர் வந்து யாருன்னே தெரியாது இந்த பையனுக்கு. நீங்க வந்து அன்னைக்குரிய கலெக்ஷன்ல 10% எவ்வளவோ அது கொடுக்கணும். இந்த பையன் போறப்ப என்னன்னா அவன் கையில மொத்த சேல்ஸ், இந்த கடையில எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அந்த லிஸ்டோட போவான். ஸோ அப்ப டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து மாவட்ட வாரியாக கொடுக்கப்படாமல் இந்த தகவல் வெளியே கசியாது. அதே மாதிரி பார்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பாரும் இல்லீகல் நடந்துச்சு. ஸோ அந்த பார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கலெக்ஷனுக்கு இன்னொரு நபர், அதே கரூர் கம்பெனின்ற பேர்ல, ரெண்டும் தனித்தனியா. ஸோ அரௌண்ட் பாத்தீங்கன்னா 5400 கடைகளுக்கு வசூல் தனியாக நடந்தது கரூர் கம்பெனின்ற ஒரு 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 இல்லீகல் பேர்ல, ஒரு மாஃபியா பேர்ல. அது இல்லாமல் 5400 டாஸ்மாக் பார்களுக்கும் இதே மாதிரி ஒரு வசூல் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இதுல இன்வால்வ் ஆயிருந்த ஒரு குரூப்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 6000-7000 நபர்களுக்கு மேல இதுல இன்வால்வ் ஆயிருக்கணும். ஸோ இதுல என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆச்சுன்னா, அந்த 2022 காலங்கள்ல இல்லீகலா மது விற்பனை நீங்க அதிகமா வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலங்களில் ஒரு காலேஜ் 3rd இயர் படிக்கிற பையன் தெரியாம 2 பேர் போய் பியர் குடிப்பாங்க அப்படின்னு இருந்த காலம் மாறி ஸ்கூல் பசங்க வரைக்கும் ரொம்ப சகஜமாக, ஏன்னா வந்து லிக்கர் சப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுல ஒரு விஷயம் ரொம்ப உன்னிச்சு நம்ம கவனிச்சோம் என்னன்னா, பார்கள் வந்து 24 ஹவர்ஸும் இயங்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு தனியாக இல்லீகல் ஒரு சிஸ்டம் எப்போ ரன் ஆகுதோ அவங்களுடைய லாப நோக்கம், எப்படி இன்னைக்கு மைன்ஸும் மணலும் வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னு தெரியாம கொள்ளையடிக்கப்படுதோ, அதே மாதிரி லிக்கர் உங்களுக்கு லாபமாக நீங்க அதை விற்க ஆரம்பிச்சீங்கன்னா, இல்லீகலா விற்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுடைய ஒரே குறிக்கோள் லாபமாக தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த சிஸ்டம், மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் விற்கிறதுல இதை தட்டி கேட்க யாருமே இல்லை. காவல்துறைக்கு எத்தனை புகார் அளிச்சாலும் யார் சொன்னாலும் கேட்கல. இதுல நிறைய வீடியோ எவிடன்சஸ் நாங்க கிரியேட் பண்ணோம். அந்த டைம்ல நிறைய வீடியோ எவிடன்சஸ் என்னோட இருக்கு. நான் கோர்ட்லயும் அதை நிறைய சப்மிட் பண்ணிருக்கேன். நிறைய வீடியோ எவிடன்சஸ் 24 ஹவர்ஸ் எங்கெங்க ரன் ஆகுது, எவ்வளவு இல்லீகலா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நீங்க நம்ம 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்னன்னா, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தனியார்கள்ட்ட ஒயின் ஷாப் இருக்கும். இப்போ கர்நாடகா எல்லா இடத்துலயும் ஒயின் ஷாப் வந்து தனியார் நபர்கள் நடத்துவாங்க. அவங்க ஏதாவது தவறு செய்தால் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருக்கும் தட்டி கேட்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உரிமை இருக்கும். ஆனால் இங்க ஒன்லி கவர்மெண்ட் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். ப்ரொக்யூர்மெண்ட்டும், அதாவது டாஸ்மார்க் மட்டும்தான் போய் தனியார் நிறுவனங்கள்கிட்ட போய் இன்னைக்கு வந்து இப்போ டிஸ்டிலரிஸ் இருக்கு, நிறைய 15 டிஸ்டிலரிஸ் இருக்கு. இவங்ககிட்ட டாஸ்மார்க் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேற யாரும் வெளி நபர்கள் யாரும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் மோனோபோலியா இருக்கிற ஒரு இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய சப்போர்ட் இல்லாம எப்படி இல்லீகலா 5400 பார்ல இல்லீகலா விற்க முடியும்? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொக்யூர்மெண்ட், இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா. இது எல்லாரும் டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குறீங்க. தினமும் நம்ம போறப்ப நம்மளை தாண்டி நீங்க இதெல்லாம் தாண்டி தான் போறீங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது எப்படி முறியடிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஒரு பாட்டில், அதாவது இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு பாட்டில் வந்து இன்னைக்கு
மெக்டோவலோ இதை ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா அந்த பாட்டில் வந்து தமிழ்நாடு டாஸ்மார்க்கு நேரடியாக அந்த நிறுவனத்திலேருந்து கொள்முதல் செய்யும். ஸோ அது பேர் பாட்டிலிங் யூனிட்டும்பாங்க. ஸோ அந்த பாட்டிலிங் யூனிட்டுக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து 10,000 பாட்டில் இந்த குவார்டர் பாட்டில் எங்களுக்கு விற்கணும்னு சொன்னாங்கன்னா 10,000 பாட்டில் கூடிய ஆர்டரை வந்து அந்த பாட்டிலிங் யூனிட்டுக்கு கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் வெளிநாட்டு மதுபானங்கள் இப்போ இந்த ஜானி வாக்கர், சிவாஷ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அவங்க இந்த பாட்டிலிங் யூனிட்டோட டைப் இருந்தால் மட்டும்தான் இங்கே சப்ளை பண்ண முடியும். அவங்க நேரடியாக வந்துலாம் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாட்டிலிங் யூனிட்டில் அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டருக்குரிய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எப்படி சலான் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. 10,000 பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்தா 10,000 பாட்டிலுக்குரிய ஸ்டிக்கரை ஒட்டி அந்த 10,000 பாட்டிலுக்கும் அவங்க அனுப்பணும். ஸோ அது இவங்க டாஸ்மாக் நிறுவனம் வாங்கி இந்த 10,000 பாட்டில்களையும் எந்தெந்த கடைகளுக்கு ரீட்டைல் ஸ்டோர்களுக்கு தேவையோ அதுக்கு தக்கன பிரித்து அனுப்புவாங்க. ஸோ கடைகளுக்கு போன பிறகு அங்கே வந்து பில்லிங் மிஷின்ஸ் வந்து 2018 கொள்முதல் செய்யப்பட்டது. இதுக்கும் நாங்கள் ஆர்டிஐ போட்டு வாங்கினோம். கொள்முதல் செய்யப்பட்ட பில்லிங் மிஷின் என்ன ஆச்சுன்னு 2022 நான் தான் ஆர்டிஐ போட்டு வாங்கினேன். எந்த பில்லிங் மிஷினும் ஒர்க் பண்ணலன்னு எனக்கு ஆர்டிஐ தகவலில் ரிப்ளை வந்தது. எந்த பில்லிங் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கும்? கிட்டத்தட்ட நீ 33,000 ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடையில் பில்லிங் மிஷின் ஒர்க் ஆகுதுல, எப்படி டாஸ்மாக் கடையில் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லா பில்லிங் மிஷினும் ஒர்க் ஆகாம போகும்? ஸோ அது ஒரு ஆர்டிஐ தகவலாக வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்த, அதாவது டாஸ்மார்க் இல்லாமல் யார் பாருக்கு சப்ளை பண்ண முடியும்? ஸோ அப்போ அங்கே ஒரு பெரிய முறைகேடு நடக்குது. இப்போ நீங்கள் 10,000 பாட்டில் தான் கவர்மெண்ட் கட்டுறாங்க. அப்போ இன்னொரு 10,000 பாட்டில், அதாவது டாஸ்மார்க் கடை 12 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 1,00,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, அதே அளவுக்கான ஒரு சேல் வந்து டாஸ்மார்க்குடைய பார்லையும் நடக்குது இல்லீகலாக. அப்போ அங்கே சப்ளை பண்ணுறது யார்? அதை தான் இன்னைக்கு வந்து இதை அப்போவே ரைஸ் பண்ணோம். அதாவது இல்லீகலாக டாஸ்மார்க்கு கொள்முதல் செய்யாமல் நேரடியாக யாரோ இந்த பார்களுக்கு விற்பனை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் டாஸ்மார்க்குடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் இவங்க ஃபைல் பண்ணுறத வச்சு பார்த்தீங்கன்னா 150ல 160 கோடி ஆவரேஜ். மற்ற நாட்கள் வீக்கெண்ட் அந்த மாதிரி நாட்கள் வேற. ஸோ இந்த அளவுக்கு 150 கோடி அளவுக்கு பார்லி சேல்ஸ் ஆகுதுன்னா, ஆனால் அது அன்அக்கௌண்டடாக இருக்குது, பில்லிங் கிடையாது. ஆனால் அந்த அன்அக்கௌண்டடான 150 கோடி ரூபாய்க்கான சேல்ஸை ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சேல்ஸை யார் வந்து மேனேஜ் பண்ணுறா? இது நம்ம டெய்லி பார்க்குற ஒரு சாதாரணமாக நம்ம கிடக்கிறோம், ஒரு சின்ன பார் பார்க்குறோம். அந்த பாருக்குள்ளே தமிழ்நாடு முழுசும் நடக்கிறதுல இப்படி ஒரு விஷயம் நடக்குது. நம்ம இவ்வளவு நாள் கவனத்தில் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் இனிமேல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதான் இதோடைய நோக்கம். கிட்டத்தட்ட இதுலேயே வந்து 150 கோடி ரூபாய் மறைக்கப்படுது. அது இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய், இதுவும் இன்னைக்கு இடியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்போவே எல்லாரும் மென்ஷன் பண்ணோம். அப்போ தான் வந்து அமைச்சருக்கு இதில் அப்போது அழுத்தம் ஏற்பட்டு இல்லைன்னு சொன்னார். அதை பலர் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவாக பண்ணி அப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ 10 ரூபாய்னு நீங்கள் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15% ஆன டெய்லி சேல்ஸ். ஸோ ஆனால் டெய்லி சேல்ஸ் 10 to 15%னா 150 கோடி ரூபாயில் 10 to 15% அரௌண்ட் 20 to 25 crores. அது ஒரு இல்லீகல் அமௌண்ட்டு டெய்லி கலெக்ஷன்ஸில் போகுது. இது இல்லாமல் நீங்கள் இல்லீகல் பாரில் நடக்கிற சேல்ஸு, ஈட்டபிள்ஸு, எல்லா சேல்ஸு, கிச்சன் இருக்குது, அதுக்குரிய தனியாக வருமானங்கள் இதெல்லாம். ஸோ இது எல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 crores பெர் டே இந்த டாஸ்மார்க்கில் இல்லீகலாக வர அமௌண்ட். இதை தான் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக இதை எடுத்துகிட்டு போய் பல வழிகளில் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் தொழிற்சங்கங்களை தான் நாங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு இதில் எடுத்தோம். அதில் அவங்க வந்து கடுமையாக போராடினாங்க. ஏன்னா நேரடியாக பாதிக்கப்பட்டது வந்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்கள் தான். நான் அவங்களுடைய கடிதத்தெல்லாம், அவங்க கொடுத்த புகார் கடிதத்தெல்லாம் என்கிட்ட இருக்கேன். நான் இதெல்லாம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தேன். அந்த புகார் கடிதங்கள்லாம் இதில் இருக்குது. நான் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்பேஸ் முடிஞ்சோன்னு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு புகார்லையும் எப்படின்னா, கரூர் கம்பெனின்ற பேரில் எங்களை மிரட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி பணம் புடுங்குறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், டிஜிபிட்ட புகார் கொடுத்துருக்காங்க, சிஎம்க்கு புகார் கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் தொழிற்சங்கம், சிஐடியு, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள், அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டு அமைப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த கூட்டு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க. இது மாதிரி பல போராட்டங்கள், அதாவது நான் சொல்றது 2022 2023 எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இது இந்த நெட்வொர்க் வந்து ஒரு புதுசாக தமிழ்நாட்டில் ஃபார்ம் பண்ண நெட்வொர்க்கு. இந்த நெட்வொர்க்கை ஏன் இதை நாங்கள் இவ்வளோ சீரியஸாக இதை கடந்து போகாமல் இதில் இருக்கோம்? என்ன பல பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு விட்டுட்டு போகணும் தானே, இது ஒரு சாதாரண விஷயம், என்ன சரக்கு எல்லா இடத்துலையும் தானே இருக்குனாங்க. ஏன் இதை கடந்து போகக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் குட்கா இருக்குது தமிழ்நாட்டில், நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தடை செய்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷத்துக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட குட்கா இப்போவும் சேல்ஸில் இருக்குது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அதுக்கான ஒரு இல்லீகல் நெட்வொர்க் எல்லா இடத்துலையும் பில்ட் ஆகியிருக்கு. யார் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த இல்லீகல் நெட்வொர்க் அதை பில்ட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். மணல் மாஃபியா பாருங்கள், எப்படினாலும் அந்த மணல் மாஃபியா அதுக்கான நெட்வொர்க்கை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்.
இதை தாண்டி இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்குக்கு இப்படி ஒரு இல்லீகல் நெட்வொர்க்கை இந்த 2021 வந்ததுக்கு அப்புறம், இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் பில்டு பண்ண முயற்சி செய்தார்கள். இதுல ஓரளவு சக்சஸ், கிட்டத்தட்ட 60-70% சக்சஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா 2 வருஷம் இந்த நெட்வொர்க் ரன் பண்ண ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க முன்னாடி இருந்ததை விட சேல்ஸ் கூடி இருக்கு. ஏன்னா நீங்க பாரோட சேல்ஸே நான் சொன்ன கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா சேல்ஸ் ஆயிருக்கு. அதே அளவுல நீங்க வந்து அப்ப எங்க நீங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்க நார்மலா ஒரு பெர்சன்டேஜ் போடுங்க. குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, கிட்டத்தட்ட ஸ்கூல் மாணவர்கள் வரைக்கும், பள்ளி மாணவர்கள் வரைக்கும். இன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு காலேஜ் 3rd இயர் படிக்கிறவங்க சும்மா ஒரு ஒரு இதா குடிச்சவங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல் 6th 7th பசங்களை வரைக்கும் நிறைய ஸ்கூல்ஸ்ல நாங்க ஒரு சின்ன அசஸ்மெண்ட் எடுத்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல பார்த்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் ஈஸியா சொன்னாங்க, இல்லைங்க பசங்கள்லாம் இப்படி இருக்காங்க, எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாம் குடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் திமுக அரசு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு நெட்வொர்க்கை பில்டு பண்ணி அவங்க லாப நோக்கத்தோட பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இது வந்து இந்த சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு இல்லீகல் சிஸ்டம் இப்படி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் இதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு இல்லீகல் சிஸ்டம் நிறுத்தி இதை உடைச்சு இதை நம்ம வந்து இதை இல்லாமல் பண்ண இந்த இந்த சிஸ்டம் உடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். அதனாலதான் ஆரம்ப கட்டங்கள்ல இப்படி ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு தமிழ்நாடு அடுத்து ஒரு 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 வர்ற ஒரு 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 அடுத்து வர்ற ஒரு ஃபியூச்சரையே ஒரு ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுவும் ஈஸியா டாஸ்மார்க் கவர்மெண்ட்டே சப்ளை பண்ற ஒரு ஒரு இடத்துல இல்லீகல் சிஸ்டம் பில்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அடுத்து வர ஒரு தலைமுறை அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் இதை ஆரம்ப கட்டங்கள்லேயே பிரேக் பண்ணணும்னு பார்த்தோம். இதுக்கு பல பல நெருக்கடிகள், இப்போ என் மேல பல வழக்குகள், இப்போ நான் என்னென்னலாம் இடி கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நான் வந்து தவறா சொன்னேன்னு சொல்லி என் மேல பல வழக்குகள் இப்பவும் இருக்கு. இப்பவும் நிலுவையில் உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அதுல பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. டிவிஎஸ்சியில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எனக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கினாங்க. அது இல்லாமல் சிஐடியு தொழிற்சங்கங்கள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாங்க. எனக்கு அப்போ ஒரு வருத்தங்கள் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து அவங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப நாங்கள் நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்டலாம் பேசினோம், என்ன நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா தொழிற்சங்கங்கள் தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆணி வேறு. ஸோ அந்த தொழிற்சங்கங்களுக்கு அவங்க சரியான சப்போர்ட் அப்ப பண்ணல. அதுல அந்த தொழிற்சங்கங்களுடைய திருச்செல்வம் தலைவர்கள் இவங்க எல்லாமே வந்து என்னோட அடிக்கடி நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுல எல்லாரும் கடுமையான நெருக்கடிக்கானாங்க. பலர் கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இதை பத்தி பேசின பல ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். யாரும் வந்து பிரஸ் மீட் கொடுக்க கூடாது. அப்ப நிறைய ஊழியர்கள் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணோம். யாரு பிரஸ் மீட் கொடுத்தா நீங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், புகார் கொடுத்தாலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க. அந்த சர்க்குலர் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் முன்னாடிலாம். ஸோ இந்த மாதிரியான கடும் நெருக்கடிகள் அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஏன்னா அசூர பலத்தோடு இருந்த ஒரு அமைச்சரின் கீழே இருக்கிற ஒரு துறை, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 300 கோடி புழங்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில எவ்வளவு தூரம் எவ்வளவு பேர் இன்வால்வ் ஆயிருந்தா இப்படி ஒரு எங்களை மாதிரியான சாதாரண ஆட்கள் இதுல என்ன செய்ய முடியும்னு நினைச்சாங்க. ஸோ அதோடைய தொடர் போராட்டங்கள், பல பேருடைய தொடர் போராட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில இருக்கு. ஸோ இது இன்னும் இந்த நெட்வொர்க் எப்பயாவது குறைக்கப்படணும், பிரேக் ஆகணும். இந்த கரூர் கம்பெனின்றது யாரு, இவங்க பின்னாடி யாரு இருந்து ஆப்ரேட் பண்றா, இது வரைக்கும் இவர்கள் வசூலித்த பணம், நான் இப்ப சொன்ன கால்குலேஷன் நீங்களே பாத்துக்கோங்க. இதுதான் நார்மலா நம்ம சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு பூதாகரமா இருக்கும். நம்ம ஒரு லைன்ல பார்ப்போம், இல்லீகல் பார் லைசன்ஸ் எல்லாம் நடத்துறாங்களான்னு. ஆனா அதற்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பில்டு பண்ணி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கோடின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க ஒரு மாசத்துக்கு 3000 கோடி, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 36,000 கோடி சாதாரணமாக. இது யாருடைய பணம்? நம்மகிட்ட இருந்து போறதானே. தமிழ்நாடு எக்கானமில நம்மளுடைய மக்கள்கிட்ட இருந்து போற பணம். நமக்கு ஒண்ணு வரி பணமா வரணும், இல்ல மக்கள்கிட்ட இருந்து போகணும். சாதாரண 35,000 கோடி, இவ்வளவுதான் நம்மளோட டெபிசிட். இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம கடந்து போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்ததுல ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட பல வருட போராட்டத்திற்கு பின்னால் இப்படி ஒரு இருக்கு. இதுல ப்ரொக்யூர்மெண்ட் பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாட்டிலிங் யூனிட்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த டிஸ்டிலரிஸ்க்கு தமிழக அரசு கொடுக்கறது. அதையும் இன்னைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா பார்களுக்கு நீங்க டாஸ்மார்க்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அதுக்கு சப்ளை பண்றாங்க. அப்ப பார்களுக்கு யார் சப்ளை பண்ணா? நாங்கள் இதுல ஒரு டெஸ்ட்டும் பண்ணாங்க. நிறைய நிறுவனங்கள் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க, டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல, அந்த கம்பெனியுடைய லிக்கர் தான் இருக்கு, டூப்ளிகேட் கிடையாது. பட் எங்க இருந்து சப்ளை ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்க இருந்து சப்ளை பண்ணப்பட்டிருக்கணும், அதுக்கான அதிகாரத்தை, அதுக்கான ஆதரவை யார் கொடுத்தா? ஒரு சாதாரண பூட்டி கடை, ஒரு இட்லி கடை, அவங்கள கூட 5 நிமிஷம் அனுமதிக்காத இந்த காவல்துறை இல்லீகலான பார் அனுமதிச்சாங்க. அதை பல புகார் கொடுத்தும் அதை நிறுத்த முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம். நீங்க கிட்டத்தட்ட டாஸ்மாக் ஊழியர்களே கிட்டத்தட்ட 35,000 ஊழியர்கள் இருக்காங்க. ஊழியர்கள் எல்லாருக்கும் தெரியும்.
இந்த கரூர் கம்பெனின்ற பேர்ல வசூல் பண்ண 6000 7000 பேருக்கும் தெரியும் இதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மாஃபியா, இவ்வளவு பெரிய ஸ்கேம், இவ்வளவு நாள் கழிச்சு பிடிச்சது ஒரு சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு 40,000 பேர் 50,000 பேருக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் தான். இதோடைய டெப்த்து இன்னும் நிறைய இருக்கும். இப்போ நான் சொல்றது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் வழக்குல ஒரு சில கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. நான் இதை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த அமைச்சர் பேரையே நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் எனக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. அவருடைய பேரை நான் உச்சரிக்க கூடாது, அவருடைய பேரையே சொல்லி நான் ட்வீட் கூட பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் தாண்டி, ஏன்னா இது நம்ம ஒரு சோஷியல் காஸ்க்கு, எனக்கு அவருக்கு ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் இல்லை, ஒரு சோஷியல் காஸ்க்காக. ஏன்னா இப்படி ஒரு நெட்வொர்க்கு, இது மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை பல முறை நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போய் தான் இன்னைக்கு ஒரு மணல் மாஃபியாவை நம்ம தடுக்க முடியல. இந்த குட்கா மாதிரியான நெட்வொர்க்கை தடுக்க முடியல. இப்பவும் பார்த்தீங்கன்னா கஞ்சா நெட்வொர்க் இருக்கு, அதை பற்றி புகார் கொடுக்குற இன்ஃபார்மர்ஸ் கொல்லப்படுறாங்க. நான் லாஸ்ட் 3 இயர்ஸை பார்க்குறோம். ஸோ அந்த நெட்வொர்க் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை யார் தடுக்க முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள அழிக்க பார்க்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு டாஸ்மார்க்ல உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் நிறைய பேர் முயற்சி பண்ணோம். அதுக்கு ஒரு முதல் வெற்றியாகவே இதை பார்க்கலாம். இது அடுத்த கட்டத்திற்கு போய் இனியாவது இந்த அரசு வந்து இதை திருத்தி கொண்டு இதை மாற்ற வேண்டும். ஏன்னா ஒரு அரசே எடுத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல இப்படி ஒரு இல்லீகல் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா ஈஸியாக இன்னைக்கு வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு, எதுவுமே தெரியாத ஒரு மாணவர்களுக்கு இது ஏதோ லீகலான விஷயம் தான் போல இருக்கு, கவர்மெண்ட்டே விற்கிதே, வாங்கி குடிச்சா என்ன அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு போய் அடுத்த வர ஒரு தலைமுறையே கிட்டத்தட்ட ஒரு இப்பவே ஒரு 30 to 40% வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. நீங்க இன்னொரு 4-5 இயர்ஸ்லாம் போச்சுன்னா 60% அடிக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்களெல்லாம் எப்படி நீங்க நார்மல் கொண்டு வந்து இந்த நம்ம மாநிலத்தை எப்படி காப்பாற்ற போகணுன்ற பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடும். இது ஒரு ஒரு நிறுத்த வேண்டிய ஒரு இடம். எல்லாத்தையும் எதுலயே கொள்ளையடிச்சாங்க, இதையுமா அப்படின்னு இருக்கும். இதை பத்தின வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஸோ இதான் இதுல ஓவராலா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் சார் முடிஞ்சது இதெல்லாம் முக்கியமா சார் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சு கண்டுக்காம இருக்காரா? கண்டிப்பா தெரியாம இருக்காது. ஏன்னா பல புகார்கள் வந்து முதலமைச்சருக்கும் அனுப்பப்பட்டது. அப்ப இருந்து மீடியால வந்தது. நாங்க கொடுத்த புகார்கள், பல பேட்டிகள், பல விஷயங்கள் எல்லாமே வந்தது. நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. அதாவது தொழிற்சங்கங்கள் பல போராட்டங்கள் நடத்தினாங்க. கூட்டுக்குழுக்கள் பல போராட்டங்கள் நடத்தினாங்க. தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒன்றும் சாதாரண ஒரு 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 கிராமத்துல, குக்கிராமத்துல நடந்த விஷயங்கள் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கிட்டத்தட்ட 5400 கடை, 5400 பார், கிட்டத்தட்ட 10,800 ரீட்டைல் சென்டர்ஸ்ல ஓப்பனா நடந்த விஷயம். இது எப்படி அவருக்கு தெரியாம இருக்கும்? அவருடைய ஆதரவு இல்லாமல் இதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் சார் தெரிஞ்சாலும் இப்போ அவருடைய ஆதரவு இல்லாமல் சார் இப்போ அந்த லைசென்ஸ் இல்லாம நடத்தக்கூடிய பார்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதுக்கெல்லாம் வந்து லிக்கர் சப்ளை பண்றது வந்து அந்த தொழிற்சாலையில இருந்து ஸ்ட்ரைட்டா ஃபேக்டரியில இருந்து ஸ்ட்ரைட்டா அந்த பாருக்கு போயிடுதுங்களா அது? இல்ல. என்னன்னா அதே சரக்கு அதே இடத்துல அப்ப நீங்க எவ்வளவு தூரம் கொள்முதல் யார் பண்ணா? இததான் இப்ப இடி பிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து 2 வாங்கினதுக்கும் கொள்முதல் செஞ்சதுக்கும் இப்ப கவர்மெண்ட் தான் கொள்முதல் செய்ய முடியும். ஸோ கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணாம வேற யார் ப்ரொக்யூர் பண்ண போறா? இப்போ கவர்மெண்ட்டே எடுத்து சப்ளை பண்ணுச்சா, இல்ல அந்த நிறுவனம் எடுத்து டைரக்டா சப்ளை பண்ணுச்சா? யாரு பண்ணாலும் இந்த அரசோடைய ஆதரவு இல்லாமல் அதை செய்ய முடியாது. யாரு பண்ண இதுல வந்து இந்த வரி ஏய்ப்புலாம் கூட பண்ணியிருக்கிறதா சொல்றாங்களே சார். இதுல இப்போ வந்து கணக்குல காட்டப்படாத முழுமையாக வரி ஏய்ப்பு தானே. இப்போ நீங்க பார்ல இப்போ 9 மணிக்கு மேல சப்ளை, இப்போ நான் நைட் 9 மணிக்கு இப்போ நேரம் க்ளோஸ் பண்ணிருக்கணும் எல்லா கடையும் பாரும். இப்போ போய் பாத்தீங்கன்னா எல்லா பார் ரன் ஆகும். காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா பார் ரன் ஆகும். நீங்க முக்கியமான பகுதிகள் எல்லாம் நீங்க போற பாத்தீங்கன்னா பார் ரன் ஆகும். இப்போ அந்த இதுக்கு சப்ளை யார் பண்றா? அதுதான் சார் கேள்வி. அதான் கேள்வி. பாட்டில் யார்? இப்போ இவங்க வந்து பில்லிங் மிஷின் போட்டிருக்கேன்னாங்க. பில்லிங் மிஷின்ல டைம் இருக்கும். இப்போ காலையில 6 மணிக்கு இது யாரு பண்ணா? இப்போ அந்த பாருக்கு யாரு சப்ளை பண்றா? இப்போ நீங்க கிட்டத்தட்ட 12 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்கிறதுலயே வந்து ஒரு நாளைக்கு 150 கோடிக்கு விற்கிதுன்னா, மீதி இருக்கிற அந்த அந்த கிட்டத்தட்ட 15-16 மணி நேரம் பார்ல விற்கப்படுது. இதே அளவான சேல்ஸ் இல்ல, இதை விட அதிகமா கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான சப்ளை யார் பண்றா? ஸோ அது அன்அக்கௌண்டடா இருக்கிற அந்த பணத்தை வசூல் பண்றத யாரு? அதுதான் இப்போ இடி வந்து இது கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறம் இடி இவ்வளவு தூரம் ஒரு துறை வந்து எடுத்து பண்ணிருக்காங்க. பல புகார்கள், எந்த புகாருக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் நாங்க கொடுத்த எந்த புகாருக்கும் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. இது கோர்ட்ல நிக்குது, கோர்ட்ல போய் ஸ்டேக்கு பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல போய் ஸ்குவாஷ் ஆச்சு, தள்ளுபடி ஆச்சு, டிஸ்மிஸ் ஆச்சு, லஞ்ச ஒழிப்புக்கு துறைக்கு கொடுத்து அப்படியே பெண்டிங் இருக்கு. இவங்க நம்ம சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம், ஹோம் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம், டிஜிபி கொடுத்துருக்கோம், முதல்வர் கொடுத்துருக்கோம். எல்லா புகாருக்கும் நான் முக்கியமான புகார் கடிதங்களை மட்டும் பப்ளிஷ் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் அதுல நேம் வித் நம்பர், யாரு கருண் கம்பெனின்ற பேர்ல யார் வந்தா, யார் வசூல் பண்ணா, அவருடைய போன் நம்பர் வித் வீடியோ வித் போட்டோவோட கொடுக்கப்பட்ட புகார்கள். அது மேலேயே நடவடிக்கை இருக்கலாம். அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் இல்லாம நடக்காது.
இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார மையத்தோடைய ஆதரவு இல்லாமல் அது நடக்காது. இல்ல சார், அதுவும் இல்லாம இப்ப நீங்க சொல்ற ஓவரால் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா வெரி ஷாக்கிங். அதாவது இந்த நம்பர்ஸுமே வந்து ரொம்ப பிரிலிமினரி நம்பர்ஸ் மாதிரி தான் தோணுது. நீங்க சொல்ற மேத் படி பார்த்தா ஐ திங்க் 1000 கோடி ஒண்ணுமே 1000 கோடி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதோடைய வால்யூம் நீங்க பாத்தீங்கன்னா இதான் அந்த வால்யூம். நம்ம நார்மலா மேனுவலா நீங்க நீங்க டெய்லி கடந்து போற விஷயத்துல நீங்க கால்குலேட் பண்ணாலே போதும். 1000 கோடி ஒண்ணுமே இல்ல. நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும்ன்றது ஆவரேஜா நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யாரு எவ்வளவு சண்டை போட்டாலும் அதுல இருந்து அந்த ஊழியர்கள் நீங்க ஒரு செகண்ட் கூட மாற மாட்டீங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். 10 ரூபான்றது ரொம்ப சாதாரணம். நீங்க ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாய் வைக்கிற இடத்துல 10 ரூபான்னா அதுவே 25 ரூபாய் 25 கோடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதுவே கிட்டத்தட்ட 750 கோடி. பா. அப்போ இது வந்து அந்த 1000 கோடி இது ஒண்ணுமே இல்ல. இல்ல சார், அதே மாதிரி 1000 கோடி சொல்லுங்க சார், சொல்லுங்க. அது நீங்க அது இல்லாம இந்த பாரோடைய சேல்ஸ் பாரோடைய சேல்ஸா இல்ல நீங்க ஹியூஜா நீங்க பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம். பார்ல வந்து இதே அளவா இப்போ ஒரு நாளைக்கு 150 கோடிக்கு சேல்ஸ் ஆகுதுன்னா இதுல நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எப்போன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி 2022 அப்பதான் வந்து நஷ்ட கணக்கு காட்டுறாங்க டாஸ்மார்க். அப்பதான் இதை கொஞ்சம் டீப்பா போய் வாட்ச் பண்ணோம். என்ன நஷ்ட கணக்கு காட்டுறாங்க, அது எப்படி சேல்ஸ் குறையல, அது எப்படி திடீர்னு லாஸ்ட்ல போச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சது ப்ரொக்யூர்மெண்ட் ஆறது இங்க ஆகாமல் நேரடியாக பார்களுக்கு மூலமா விற்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு மார்ச்ல நினைக்கிறேன் நஷ்ட கணக்கு காட்டப்பட்டது. அதாவது நஷ்ட கணக்குனா எப்படின்னா சாரி நஷ்டம் இல்லை குறைவாக இதுக்கு முன்னாடி 150 கோடினா இப்போ வந்து சேல்ஸோடைய மார்ஜின் குறைஞ்சிருக்கு, நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதை விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது இது இல்லீகலா விற்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த மதுபானங்களை தயாரிக்கக்கூடிய சில கம்பெனிஸும் வந்து திமுகவோட பல முக்கியமான அமைச்சர்கள்லாம் கூட சொல்றாங்க சார், அதெல்லாம் பாத்தீங்களா? பெரும்பாலான கம்பெனிஸ் அவங்களுடைய கம்பெனிஸ் தான். பெரும்பாலான கிட்டத்தட்ட 90% கம்பெனிஸ் அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய கம்பெனிஸ் தான். அங்க இருந்தா ப்ரொக்யூர்மெண்ட்டும் அது யாரு எவ்வளவு என்ன வால்யூம் எவ்வளவு எல்லாமே தெரியும். நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. இப்ப தஞ்சாவூர்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 பேர் டாஸ்மார்க்ல லிக்கர் வாங்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து உடனே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல சைனைட் கலந்துருக்குன்னு வந்துச்சு. அது ஒரு டூப்ளிகேட் மதுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு பாட்டிலிங் யூனிட்டோடைய கெப்பாசிட்டி நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பாட்டில் நீங்க பண்ண வேண்டியிருக்கும்னா இப்போ இந்த மாதிரி நீங்க இல்லீகலா சப்ளை பண்ற இடத்துல நீங்க டபுளா பண்ண வேண்டியிருக்கும். சரி, நீங்க டபுளா பண்றப்ப குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டியில நீங்க ஃபுல்லா வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லி இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்காது. அந்த குவாலிட்டி மிஸ் ஆன இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எரிசாராயம் தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கெமிக்கல்ஸ் தான் இன்னைக்கு வர்ற பாட்டில்ஸ்ல. இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு போய் சேர்றது வந்து மேக்ஸிமம் வந்து கெமிக்கல்ஸ் தான். அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப தூரம் மக்களை நேரடியாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு கெப்பாசிட்டியை தாண்டி அதை ரன் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு டபுளாக ரன் பண்ணுறப்போ அது இந்த மாதிரியான குவாலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். அது எவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தரையும் பாதிக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி டாஸ்மாக்ல ஊழல் நடக்குது, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட்டே நடத்துது. இப்போ மற்ற ஸ்டேட்ல இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போயிருப்பீங்க, ஆந்திராவில் போயிருப்பீங்க, 9 மணிக்கு மேலே போலீஸ் வந்து நிப்பாட்ட சொல்லுவாங்க. ஏன்னா தனியார் நடத்துவாங்க, தனியாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் இருக்கும். இங்கே கவர்மெண்ட்டே நடத்துகிறப்போ கவர்மெண்ட்டை போய் போலீஸ் பிடிக்குமா? இல்லை, ரெவன்யூ அதிகாரி, இது 2 பேருக்கு அதிகாரம் இருக்கு. ஒன்று போலீஸ், இன்னொன்று ரெவன்யூ அதிகாரிகள். வார்டில் போய் அவங்க தான் செக் பண்ணலாம். கிச்சன் இருக்குன்னா பண்ணலாம், கிச்சன் இருக்கக்கூடாது, சேல்ஸ் இருந்தால் உடனே க்ளோஸ் பண்ணலாம், இது பண்ணலாம்னு இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டை ரைட் பண்ண முடியுமா? சரி, இப்போ மணல் வந்து உங்களுக்கு இல்லீகலா இருக்கு, மணல் வந்து இல்லீகலா மைன்ஸ் எல்லாம் போகுது, ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அரசே எடுத்து நடத்தும் பொழுது அரசின் மீது யார் மேல கேஸ் போடுவீங்க? அதோடைய ஃபர்ஸ்ட் அட்மின் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டாஸ்மாக் பாருக்கும் இதுக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் அந்த எம்டி டாஸ்மாக் எம்டி டிஸ்ட்ரிக்ட் எம்டிக்கு வந்து அவர் ரிப்போர்ட்ஸ் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஏன்னா அவர் தான் வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்கு அங்க ஹெட். ஸோ அவர் மேல தான் நீங்க கேஸ் போடணும். போட முடியுமா? ஸோ இது எல்லாமே வந்து அரசே நடத்துறப்ப தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ மற்ற ஸ்டேட்ல தனியார் நடத்துறாங்க. தனியார் நடத்தினா 7 மணிக்கு கடனா 7 மணிக்கு தான் திறக்கணும். முன்னாடி திறந்தா அவங்க அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கேஸ் போடுவாங்க. பார்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது முன்னாடி எல்லாம் அந்தந்த ஊர்ல யாராவது எடுத்து நடத்துவாங்க, அப்புறம் இருக்கும், அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா உடனே கேஸ் போடப்படும், அப்புறம் அவங்களுக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணப்படும். ஏதாவது ஒரு லைசன்ஸ் ரத்தா இருக்கா பாத்தீங்களா? யாராவது இது வரைக்கும் பாருக்கு கேஸ் போட்டு யாராவது உள்ள வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி போலி பாட்டில் வித்தாங்க, இல்ல பார்ல பாட்டில் வித்தாங்க, எக்ஸ்ட்ரா டைம் வித்தாங்க, கூடுதல் நேரத்துல அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் ஆயிருக்கா? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு
வந்து தடை இல்லாமல் கிடைக்கிற ஒரே விஷயம் பாரதம் இருக்கும். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட அது எவ்வளோ வீடியோ எடுத்து, அதுவும் அந்த டைம்ல 2022 23 அதையும் நாங்க எடுத்து பப்ளிஷ் பண்ணோம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட அவ்வளவு தூரம் சப்ளை இருந்துச்சு. நம்ம சாதாரணமா கடந்து போற விஷயம். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்டோடைய நீங்க டோட்டலா இந்த இந்த ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறதே இவ்வளவுதான் வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு டாஸ்மாக் துறையில இல்லீகலா வர பணம் தான் கடனே வாங்குறது. அப்ப எவ்வளவு வரி பணம் எவ்வளவு வழிகள்ல வெளியில போகுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்களை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு தலைமுறையை முடிச்சிட்டு வெளியில போற விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதுல இதுல பல போராட்டங்களை நாங்க நிறைய பேர் இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தியதார்கள். அதாவது சிஐடி தோழர்கள் திருச்செல்வம்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் குறிப்பிட வேண்டியிருக்காங்க எல்லாம். ஸோ நிறைய பேர் இதுல கடுமையான போராட்டங்கள், கடுமையான முயற்சிகள், பல தடைகளை தாண்டி இது வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது அடுத்த கட்டத்திற்கு போகணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை கடந்து போகும் பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம உன்னிப்பா இதை சார் இப்போ கூட சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர், நீங்க பேர் சொல்லக்கூடாதுன்ட்டீங்க, அந்த பேர் சொல்லப்படாத அந்த அமைச்சரோட நண்பரோட வீட்டுல கூட இப்போ இடி வந்து ரைடு போயிருக்குல்ல சார். இப்போ இது விவகாரமா தானே சார்? அது அது எல்லாம் டாஸ்மாக் விவகாரமா தான். டாஸ்மாக் விவகாரமா தான். ஏன்னா நம்ம சொன்னோம்ல, இந்த கரூர் கம்பெனின்னு ஒண்ணு, அது அது அதையே நான் பப்ளிஷ் பண்றேன் அந்த இதுல. ஏன்னா கரூர் கம்பெனின்ற பேர்ல இவங்களாம் ஒரு, ஏன்னா போற வந்து நான் எங்க இருந்து வரீங்கன்னா அவன் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கணும்ல. இப்ப நீங்க டாஸ்மாக் கடையில போய் காசு கேட்கறான் ஒரு பையன் போய், இந்த மாதிரி யார் அமைச்சு அனுப்பாங்க சொன்னா கரூர் கம்பெனி அப்படின்னு அவங்களா சொல்ல ஆரம்பிச்சுதான் அந்த கரூர் கம்பெனின்னு ஒரு நேமே பில்ட் ஆச்சு. ஸோ கரூர் கம்பெனிக்குன்னு ஒரு நெட்வொர்க். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல என்டர்பிரைசஸை பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள். நாங்கள் அதில் ஒரு சில நிறுவனங்களை எடுத்தோம். இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர்ல ஒரு பேர்ல ஒரு லோக்கல் என்டர்பிரைசஸா. ஸோ அவங்களே வந்து அங்கே ஈட்டபிள்ஸ்லாம் இப்போ நார்மலாக நீங்கள் தண்ணி பாக்கெட்டு வெளியில 10 பைசா இருக்கும், அங்கே 10 ரூபாய் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கின் கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. அதான் பெரிய சர்ப்ரைஸ். ஏதோ வந்து இப்போ இந்த பெரிய பெரிய வால்மார்ட் இந்த இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஏதோ இவங்களே தொழில் இவங்களே தொடர்ந்து இந்த டாடா மாதிரி இவங்களே கஷ்டப்பட்டு ஒரு தொழில் தொடங்கி அந்த நெட்வொர்க் பில்ட் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஒரு வெல் illegal ஆர்கனைஸ்டா government ஒர்க் பண்ணிருக்காங்களா சார்? ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி வெல் ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணுவாங்களோ, ஒரு கவர்மெண்ட் எப்படி அதே ரன் பண்ணுமோ அந்த மாதிரி இதுக்கு ரன் பண்ணிருக்காங்க இவங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு ஷேடோல ஒரு இல்லீகல் குரூப் இல்லீகலா ரன் பண்ணி சொந்த கை காசை போட்டு துவங்கப்பட்ட நிறுவனம் மாதிரி தண்ணி பாக்கெட் சப்ளைல இருந்து ஈட்டபிள் சப்ளைல இருந்து எல்லாமே ஒரே நிறுவனத்தின் பேர்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு பெரிய நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க் செயல்பட ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆச்சுன்னா இதை நீங்க தடையே பண்ண முடியும். அதை உடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. இப்போ நீங்க குட்காலாம் பார்த்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கடையிலும் கிடைக்குது. எப்படின்னா தெர் இஸ் a நெட்வொர்க் டு சப்ளை. ஸோ அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து இந்த மாதிரி டாஸ்மார்க்ல இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் எல்லாம் காப்பாற்றவே முடியாது. இல்ல சார், அவ்வளவு சீக்கிரம் வந்து வீட்டு சப்ளை ஷூர். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட்ல நடந்ததை வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை ரெகுலேட் பண்ணி ப்ராப்பரா நடத்தணும். பட் இப்ப பிரைவேட்ல நடந்ததை எடுத்து இவங்க சொந்த ஆதாயத்துக்காக ரன் பண்ணி இன்னும் அதை சீர்கேடு பண்ண மாதிரி ஆயிருச்சு. ஓவராலா இதுக்கு முன்னாடி இருந்த நீங்க சொன்ன ப்ராசஸ் பிரைவேட்ல சேல் ஆயிட்டு இருந்த போது ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்திருக்கும். பட் இது அப்படியே இப்ப உல்டாவா மாறிடுச்சு. இதுல வந்து கடந்த எந்த ஆட்சி இருந்தாலும் இதுல முறைகேடுகள் இருந்துச்சு. ஆனா இந்த டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு இதுல வந்து கிட்டத்தட்ட அதோடைய முறைகேடுகள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா வழிகளிலும். சார் இப்ப நீங்க குறிப்பிட்ட அமைச்சர் வந்து அந்த கட்சியில இருந்திருக்காரு. ஆமா. அப்பவும் இதெல்லாம் இருந்ததா இல்ல இப்போதான் அதிகமா இருக்கா? இல்ல, அவர் இருந்த துறைகள்லாம் இப்படிதான் இருக்கும். இப்ப அங்க வந்து டிரான்ஸ்போர்ட் துறையில இருந்தாரு. போக்குவரத்துல இருந்தாங்க, அது கேஸ் இருக்கு அவர் பேர்ல. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த துறைகள் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு கூட நான் ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் டிவிஎஸ்சிக்கு. இது வரைக்கும் இல்லை. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். என்னன்னா நீங்க எதுல எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நிலக்கரி ஊழல் கூட இருக்குன்னு சொன்னாங்களே சார், கோல் அது பர்ச்சேஸ் பண்றதுல. டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னதால அது ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் வந்து 2022-23. இந்த 44,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கும் கிட்டத்தட்ட வந்து 20 டெண்டர்கள் விடப்படுது தனித்தனியாக. இப்போ நீங்க 25 கேவிஏ கெப்பாசிட்டி, 50 கேவிஏ, 200 கேவிஏ, 500 கேவிஏன்னு வேற வேற கெப்பாசிட்டியில இப்போ 25 கேவிஏல ஒரு 10,000 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வந்து 20-ல-இருந்து 35 கம்பெனிக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ அவங்க இதுல அவங்க பெரிய முறைகேடு என்னன்னா கோட் பண்றாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 25 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மருக்கு நீங்க வந்து டெண்டர் கொடுறாங்க, நீங்க கோட் பண்றீங்க. கம்பெனி கோட் பண்ண அந்த 20 கம்பெனி கோட் பண்ண தொகை எவ்வளவு தெரியுமா? இப்போ 1,37,051 ரூபாய் 60 பைசான்னா ஒரே நம்பர் எல்லாரும் கோட் பண்றாங்க.
அந்த 20 டெண்டர்ல அப்படிதான் இருக்கு. ஒரே நம்பரை எல்லாரும் ஒரே வித் வித் .101 அப்படின்றத கூட ஒரே மாதிரி கோட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரினா இது பேர் தான் கூட்டு சதிம்பாங்க. ஏன்னா முதல்ல ஒரு டெண்டர் வந்து நீங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கூட்டாக சேர்ந்து ஒரு டெண்டரை நீங்க ஃப்ளோட் பண்ணி இது பேர் கூட்டு சதின்னு சொல்லுவாங்க டெண்டருடைய வயலேஷன்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவாங்க, டெண்டர் ரத்து செய்யப்பட்டு புதுசாக டெண்டர் கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அதை அப்படியே அந்த அந்த 20 கம்பெனிக்கும் ஆளுக்கு 50 50 100 100 அதாவது ஈக்குவலாக டிவைட் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்ளையும் ஆகி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டையும் கிரெடிட் ஆகி அது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை ஆகி அது எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதில் ரேட்டு டிஃபரன்ஸ் நாங்கள் பார்த்தப்ப என்னன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ஒரு 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் அதே காலகட்டத்தில் இப்போ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ வேற ஸ்டேட்ல ஆந்திராலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது இல்லாமல் தமிழ்நாடோட இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 8,50,000 ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. வேற ஸ்டேட்ல வந்து ஒரு 7,90,000 ரூபாய் 8 லட்ச ரூபாய்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னா, அதே கெப்பாசிட்டி இங்க நம்ம 13,70,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 40 to 50%. இந்த டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,300 கோடி டெண்டர் உள்ள அந்த டோட்டல் வேல்யூல கிட்டத்தட்ட 400 கோடி அங்கேயே வந்து நேரடியாக அரசுக்கு இழப்பு. அதுதான் நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த டெண்டர்ல எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு சாதாரண டெண்டர் 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல, பட் இதுல எவ்வளவு பெரிய முறைகேடு பாருங்க. நேரடியாக ஒரு சதியை செய்து அதுல முறைகேடு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நீங்க கவர்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போக முடியாத அளவுக்கு இதுல இந்த டாஸ்மார்க் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இடம். சரி, மற்றதெல்லாம் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் இருக்கும். சரி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டில் வரும் போகும் இன்னைக்கே சப்ளையா முடிஞ்சிடும். இதுல நீங்க டாக்குமெண்ட் எங்க போய் கொடுப்பீங்க? ஓப்பனாவும் தெரியும் டெய்லியா இல்லையா, டெய்லி நம்ம கண்ணும் கூட பாக்குற விஷயம் வேற அது. அண்ட் இப்போ சார் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட இப்ப இந்த ஸ்கூல் விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க பேசுற போது சொன்னீங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். இப்போ இங்க இந்த விஷயங்கள் அதிகமாகுது, அதுவுமே இல்லாம இந்த கஞ்சா புழக்கமும் அதிகமா இருக்குங்கிற அந்த நியூஸும் வந்து வருது. இப்ப இது எல்லாமே சேர்ந்து இட் அகைன் கன்வெர்ட்ஸ் அட் த எண்ட் இன்டு அ கிரைம். அது திருப்பி இப்படியே இதுதான் இந்த சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குல்ல, இது பெரிய செயின் ரியாக்ஷன்ல. இல்ல கண்டிப்பா. ஏன்னா நீங்க இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இப்ப நீங்க பசங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்மார்க்ல 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டது சரக்கு குவார்டர். நீங்க எல்லாருக்கும் தெரியும். அது பார்ல 80 ரூபாய் கூட விற்கும். 80ல இருந்து 90 ரூபாய் வரைக்கும். இப்ப 100 ரூபாய்க்கு விற்குதுன்னா பார்ல 170 180. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. இப்ப இது இது டெய்லி வாங்க முடியாத ஆட்கள் தான் வந்து அடுத்த லெவல்ல இந்த கஞ்சா மாதிரியான போதைகளுக்கு அடிமையாறாங்க. ஸோ ஏன்னா டெய்லி இன்னும் 200 ரூபாய் வாங்குறதுக்கு இன்னைக்கு கஞ்சா வந்து 25 ரூபா 30 ரூபான்னு. இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் அதிகரிக்க வச்ச காரணமே. இந்த 3 வருஷத்துல கஞ்சா புழக்கம் அதிகமானதுக்கும் இதான் காரணம். லிக்கர் சப்ளை அதிகமானதுக்கும் இதான் காரணம். ஏன்னா லிக்கர் வந்து முன்னாடி ஒரு வாரம் 10 நாள் டெய்லி இப்ப மாணவர்கள் 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்க முடியாதவங்க அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய இடத்துல அந்த கஞ்சா விற்பனை. கஞ்சா விற்பனை இவ்வளவு தூரம் பார்த்ததே இல்லைங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 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 10 ஸ்டேஷன்ல 2 இடத்துல பிடிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல போச்சுன்னா தெருவுக்கு ஒரு இடத்துல ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு இன்னொரு 2-3 இயர்ஸ் வந்துடும். சரி, அதுலலாம் கஞ்சாலலாம் அடிக்ட் ஆனவங்கள நீங்க லைஃப் லாங் ரெக்கவர் பண்ண முடியாது. லைஃப் லாங் அவங்கள நீங்க அதுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியாது. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வயசுல ரொம்ப மைனர் ஏஜில் உள்ளவங்களும் நிறைய பேர் அதுக்கு அடிமையாகிறத பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுதான் இதோடைய செயின். இந்த இந்த செயின் போனதுக்கான காரணம் இதான். நீங்க டெய்லி 200 ரூபாய் 300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவல்ல சீப்பா கிடைக்கக்கூடிய போதை வஸ்துக்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் இதுக்குடைய காம்பினேஷன்ஸ். சரி சார், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணா ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இன்னைய டாபிக் சம்பந்தமா இருந்தா அதை மட்டும் வச்சுக்கோங்க, வேற எதுவும் டிவியேட் ஆகணும். குமரன் ஆட் ஆயிருக்காரு. குமரன் நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க, நான் அப்படியே ஒன் பை ஒன் அடுத்து ஆட் பண்றேன். குமரன் அன்மியூட் பண்ணுங்க. சார், சிடிஆர் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ என்னன்னா வந்து இப்போ இந்த கஞ்சா புழக்கம்லாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இதை வந்து கவர்மெண்ட் நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய கேஸ் பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா வந்து இப்ப கவர்மெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்து நிறைய வந்து கார்மெண்ட்ஸ் இப்ப ஆளும் அரசை வந்து சார்ந்திருக்க எல்லாரும் தான் வந்து இப்ப மாற்று கேஸ்லயே மாற்றுறாங்க. இப்ப இவங்கதான் வந்து மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவை அது எப்படி வந்து இப்ப வந்து
அரெஸ்ட் பண்ணும்போது வந்து திமுகன்னு வருது, திடீர்னு வந்து அவங்க அடுத்த கட்சி இவங்க வந்து இன்னொரு கட்சின்னு வந்து மாத்திடுறாங்க. இது இது எந்த மாதிரி சார்? இது இது எந்த மாதிரி வந்து நரேட்டிவ் அவங்க செட் பண்ண பாக்குறாங்க இந்த இடத்துல? இல்ல இது ம இந்த மாரியான ஊழல்கள் எல்லாமே இந்த அரசு அவங்களுக்கு சுற்றி இருக்கவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நெறைய பேர் இந்த இந்த வசூல் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, திமுகவினர், அவங்க கட்சியை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க தான் போய் வசூலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாதாரண 1, 2 பேர் இன்வால்வ் ஆன ஒரு ஸ்கேம் இல்ல. இதுல கிட்டத்தட்ட பலாயிரம் பேர். இதுக்கு சாட்சியே பலாயிரம் பேர் இருக்காங்க. அக்யூஸ்டும் பலாயிரம் பேர் இருக்காங்க. இப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் வழக்குலயே பார்த்திருப்பீங்க. அக்யூஸ்டா சேர்க்கப்பட்டவர்களே கிட்டத்தட்ட 2000 பேர். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவங்க எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க பாருங்க. அக்யூஸ்டே 2000 பேர்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஸ்கேம் இந்த ஸ்கேம். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இவ்வளவு பிடிச்சதே பெரிய விஷயம். இப்படி இருக்கிற இடத்துல ஏன்னா மத்திய அரசுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாநில அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவுகள் இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு இதையும் மீறி இதை வந்து இதை பிடிச்சதே பெரிய விஷயம். நாளைக்கு நம்மளுடைய தளபதி மாதிரி யாராவது தளபதி வந்து சிஎம் உட்கார்ந்த பிறகுதான் இதெல்லாம் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். வேற யாரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தொடுறதுக்கான தைரியம் வேற யாருக்கு இருக்கான்னு தெரியல. வேற யாரும் வந்து இதெல்லாம் தொடக்கூடிய அந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாரும் தான் வந்து இதை வளர்த்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு நான் ஒரு 2026க்கு அப்புறம் தளபதி வந்தால் கண்டிப்பாக எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான நெட்வொர்க் எல்லாம் உடனேக எல்லா வேரோடு புடுங்கி எறிய முடியும் தான். நன்றி சார், நான் நன்றி அதுக்கு ஒரு சார். நான் அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி நம்ம தளபதி போயிருந்தாரு. எவ்வளவு பேர் நீங்க அதை பார்த்தீங்க? ஆமா சார். பரந்தூர் ஏர்போர்ட் தமிழ்நாடு போராட்டம். நேஷனல் மீடியா வரைக்கும் எல்லாமே அன்னைக்கு அதுதான். So, அது பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டோடைய அந்த போராட்ட குழுவோட கிட்டத்தட்ட 2 வருஷம் நானும் பயணிச்சிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஏக்கர். அந்த 4000 ஏக்கர்ல பெரும்பான்மையானது பார்த்தீங்கன்னா விவசாய நிலம். கிட்டத்தட்ட 3 போகம் அதுவாக விளையக்கூடிய ஒரு நிலம். அதுல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதவா பாஞ்சிரும். அதுவே வடிஞ்சிரும். நீங்க தண்ணி நிக்காது, வடிஞ்சிரும். அதுவே வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு விவசாய பூமி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த நீங்க பரந்தூர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 20,000 crores எஸ்டிமேட்டட் ப்ராஜெக்ட். அது வந்து அந்த ஏர்போர்ட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 20,000 crores. நீங்க நார்மலா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வர பார்த்தீங்கன்னா இது ஒரு துணை நகரமாக மாறும் சூழ்நிலை ஏற்படும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து மிகப்பெரிய ஒரு துணை நகரமாக வரும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, மால்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, ஹவுசிங்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய பெரிய நிறுவனங்கள் இப்போ இந்தியாவிலேயோ வெளிநாடுகள் இருக்க பெரிய நிறுவனங்கள் இமீடியட்டாக முதலீடு செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க எங்கே வந்து நெக்ஸ்ட் 10 இயர் பிளானில் பெரிய பெரிய இந்த பேரை குறிப்பிட வேண்டாம். ஸோ அந்த பெரிய நிறுவனங்கள் அவங்க 10 இயர் பிளானில் நாங்கள் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை சுற்றி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடைய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள 1,50,000 கோடி அளவுக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் முதலாக மாநாடுல இந்த தீர்மானம் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி எனக்கெல்லாம் இருந்தது. ஏன்னா அந்த போராட்ட குழு வந்து கிட்டத்தட்ட 1000 நாள் கடந்து கடுமையான போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு இழப்பீடு தரப்படவில்லை ஃபர்ஸ்ட். இன்னொன்று ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய பூர்வீகத்தை நம்ம நகர்த்துறோம். இப்போ எல்லாருக்கும் கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊரை சொல்லுவோம். நம்ம ஊருன்னு சொன்னா ஒரு ஊரை சொல்லுவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எத்தனை மக்களா இருந்தாலும் 10,000 பேராக இருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகத்தையே நம்ம நகர்த்தி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறோம். ஸோ அவர்களுக்கு தேவையான ஒரு இழப்பீடாவது முறையாக கொடுத்துருக்கணும். இதுல பல பேர் அதுல அந்த போராட்ட குழுக்களுடைய வருத்தங்கள்லாம் ரொம்ப கடுமையான வருத்தங்கள். ஏன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஒரு 5 ஏக்கர் வச்சிருந்தவங்கள நீங்க பிடுங்கிட்டு ஒரு 50 லட்சமோ 60 லட்சம் கொடுத்து அனுப்புறீங்க. சென்னையில ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் கூட வாங்க முடியாது. அவங்க ஒரு பொட்டி கடை கூட வைக்க முடியாது. அவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்கலாம். அதுக்கான இடம் அரசுகிட்ட நிறைய இருக்கு. இப்போ நீங்க மகாபலிபுரம் கிட்ட உப்பளம் இருக்கு. அங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 ஏக்கர் முன்னாடி இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க கவர்மெண்ட். அதுல எல்லாம் கொடுக்கலாம். வேற ஏதாவது ஊர்ல கூட நீங்க இவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடங்களை கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு மாற்று இடம் கூட கொடுக்காமல் ஒரு எடுத்தாம்போக்குல இவங்க வந்து தூக்கி உடனே வெளியே அனுப்பணும். உடனே அவ்வளவு அவசரமாக இதுக்கான ஒரு வந்து நில ஒருங்கிணைப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு 2024. யாருக்குமே தெரியாது அந்த எலெக்ஷன் டைம்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் அடிப்படையில யாருமே அப்ஜெக்ட் பண்ணோம்னா கோர்ட்டுக்கே போக முடியாத ஸ்டேஜஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்தோம். இந்த போராட்ட குழுக்களுக்கு எப்படியா சப்போர்ட் பண்ண முடியுமான்னு நான் பல நண்பர்கள் அதில் போராட்ட குழுவில் இருந்தவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கஷ்டப்பட்டு இருந்தோம். பல அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டெல்லாம் நாங்கள் பேசினப்ப என்னன்னா அவங்களாம் என்ன சொன்னாங்க, என்னப்பா ஒரு 10,000 ஓட்டு இருக்குமா,
என்னப்பா வந்து போய் இவ்வளோ போகிறேன், ஏன்னா அதில் இன்வால்வ் ஆன ஆட்கள் மிகப்பெரிய ஆட்கள். உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா பிஸ்னஸ் செக்டார்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் செக்டார்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய நபர்கள், 1,50,000 கோடி பிஸ்னஸ் உள்ள பிளேஸ்னா நீங்கள் பார்த்துக்கங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். 10,000 ஓட்டாக பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து கடைசியில அங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அதை 10,000 உயிரா பார்த்தாரு தளபதி. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 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 தலைவர் வந்து ஒரு 10,000 ஓட்டா பார்க்காம ஒரு 10,000 உயிரா பார்த்து அங்க வந்து பிரச்சாரத்து முதல் இடத்துல வந்து போராட்டத்தை அங்க உங்களோட கடைசி வரைக்கும் நிப்பேன்னு சொன்னார் பாத்தீங்களா. இப்படி ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை. கடைசி வரைக்கும் இந்த 10,000 ஓட்டா பார்க்காம 10,000 வாக்குகளா பார்க்காம அந்த 10,000 பேரும் உயிரா பார்த்து 10,000 மனிதர்களா பார்த்து அவங்க கூட கடைசி வரைக்கும் நிப்பேன்னு சொன்ன போல இப்படி ஒரு தலைவர் தான் இன்னைக்கு தேவை தமிழகத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். இதுல எனக்கு மிகப்பெரிய விஷயம் அந்த அன்னைக்கு பரந்தூருக்கு நேரடியாக போய் அவங்களோட நின்றதுதான். அன்னைக்குதான் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு 1000 நாட்களுடைய போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நாங்க என்னப்பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களை கேட்கற கூட ஆள் இல்லைன்னாங்கல்ல. அன்னைக்கு அந்த அந்த தளபதி போய் நின்ன ஒரு ஆறுதலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். அவங்களுக்கு லைஃப் டைம்ல அப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கும். இது ஏன் சொல்றேன்னா, அது ஒரு நிறைய பேருக்கு என்னப்பா ஏர்போர்ட்னு நினைப்பீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சினாரியோ எவ்வளவு ப்ரெஷர் வந்திருக்கும் என்னால யூகிக்க முடியும். தலைவருக்கும் தளபதிக்கும் எவ்வளவு ப்ரெஷர் வந்திருக்கும்னு என்னால யூகிக்க முடியும். அது எல்லாத்தையும் கடந்து இந்த 10,000 ஒரு உயிர்களுக்காக போய் நின்னது வந்து மிகப்பெரிய விஷயம். இப்படி ஒரு தலைவர் தான் தேவை. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட தேவையா இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான இல்லீகல் நெட்வொர்க், இந்த மாதிரி இல்லீகல் மாஃபியா, இந்த மாதிரியான இல்லீகல் சிஸ்டம், இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா ஒரு பவர்ஃபுல் தலைவர் வேணும். அதுதான் இன்னைக்கு வந்து உடைக்கும். வேற யாருனாலும் இதெல்லாம் செய்ய முடியாது. வேற எந்த கட்சி வந்தாலும் செய்ய முடியாது. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா நாங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே பாக்குற போதும் முன்னெடுக்கிற அரசியல் டிவிக்கே சார்பா பாக்குற போது இத வந்து டிஎம்கேக்கு எல்லாத்துலயுமே அகேன்ஸ்டா தான் நிக்கணும் அப்படின்றது கிடையாது. இல்ல இந்த கட்சிக்கு ஆதரவாவோ அகேன்ஸ்டா நிக்கணும்னு கிடையாது. இது பீப்புளுக்கு எது நல்லது கெட்டது, இட் டசன்ட் மேட்டர் ஹூ எல் சப்போர்ட்ஸ் ஆர் ஹூ எல் சப்போர்ட்ஸ். பீப்புளுக்கு இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு அந்த தமிழக மக்களின் நலத்தை தான் முதல்ல ஒரு நிறுத்தி ஒரு ஒரு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு தலைவர் தான் தேவை. ஏன்னா மத்த எல்லாமே ஒரு ஒரு அஜெண்டாவோடையும் ஒரு ஒரு இன்டர் கனெக்டட் ஓட் பாலிடிக்ஸோடயே செயல்படப்படுதுங்கிறதுல இந்த அரசியலே அப்படிதான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா அதான் தேவை. ஏன்னா இன்னைக்கு பீக்ல இருக்கிறப்ப எவ்வளவோ இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் விட்டுட்டு வர காரணம் மக்களுக்காக தான். வேற எந்த காரணமும் இருக்கும் எனக்கு தெரியல. இது ஒன்னாதான் காரணமா இருக்கும். அதனால கண்டிப்பா அதுல 100% நம்பிக்கை இருக்கு. வேற யாருனாலையும் இந்த சிஸ்டமை தடுக்கவே முடியாதுங்க. இப்போ நீங்க மணல் சிஸ்டம் யார் தடுக்க முடியும்னா, இப்ப இருக்கிற கட்சியில வந்து இல்ல வேற ஏதாவது கட்சி வந்து தடுத்துட முடியுமா மணல் மாஃபியாவை? இல்ல இன்னைக்கு இருக்கிற இல்லீகல் சிஸ்டம் வேற யாராவது வந்து தடுக்க முடியுமா? இல்ல இந்த டாஸ்மாக் பாரை யாராவது தடுக்க முடியுமா? மக்களை உணர்ந்த தலைவர் வந்தால் தடுக்க முடியும். அது தளபதி தவிர வேற யாரும் எனக்கு கண்ணு தெரியல. கண்டிப்பா சார். புகழ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நீ கேக்குறீங்களா? சார் வணக்கம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையோட மத்திய பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் 6 மணிக்கு வந்து ரன் ஆகுது சார். ஒயின் ஷாப் பார் ரெண்டுமே இருக்கிற இடத்துல ரன் ஆகுது. நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதை வந்து சில பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது உள்ளே கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க வாங்குறது, அங்கே உட்காந்து குடிக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது நியூஸ் சேனல்லே வந்திருக்கு. ஆனால் அது வந்து அதை தாண்டி வேற எங்கேயுமே போக மாட்டோம். ஒரு கேஸாவோ ஏதோ யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இதை எடுக்கிறதுக்கு பயந்துட்டு எடுக்க மாட்டாங்களா, இல்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாதுன்றதுனால அப்படியே விட்டுறாங்களா சார் இந்த விஷயத்த? இந்த கேஸ் நடத்துறப்ப எப்படின்னா, கோர்ட்டை சுத்தி ஒரு 10 கடை இருக்குன்னா, அந்த கோர்ட்டை சுத்தி 10 கடைகளையும் நாங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு யூடியூப் மீடியாஸ் இவங்களை வச்சு நைட் எல்லாம் எடுத்தோம். நைட்டு ஃபுல்லா சப்ளை நடக்குது. நைட்டு ஃபுல்லா ஜிபேல வாங்குறாங்க. எல்லாம் இல்லீகல் சரக்கு. ஆனா பேமெண்ட் மட்டும் ஜிபேல வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ட்டை சுத்தி நடக்கிறதையே நாங்க எடுத்து நைட்டு ஃபுல்லா நடக்கிறத எடுத்து நாங்க பதிவும் செஞ்சிருக்கோம். கோர்ட்லயும் நானும் தனிப்பட்ட இதுல என்னுடைய இதுல அந்த அவர் செந்தில் பாலாஜியோட கேஸ்லயும் நான் வந்து எவிடன்ஸா பதிவு பண்ணியிருக்கேன். சரி, என்னன்னா அரசாங்கமே இதை நடத்துறப்பதான் வந்து இந்த ப்ராப்ளம். இப்ப இதே இதுல தனியார் ஒருத்தர் நடத்துறாங்க. இப்போ ஒரு இட்லி கடை போறாங்க, பாவம் ஒரு அம்மா வந்து ஒரு 4 இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் 5 நிமிஷம் லேட் ஆனா அடிச்சு உடைச்சு கதவை போட்டு தெரிஞ்ச காவல்துறைக்கு ஏன் இந்த இவ்வளவு பெரிய பாரு ஓப்பனா வச்சு இல்லீகலா சரக்கு பாட்டில் முன்னாடி ஒரு 10 பேர் வண்டியை நிப்பாட்டி குடிக்கிறப்ப அதை நிப்பாட்ட தெரியலையா? முக்கிய காரணம் அரசாங்கம் நடத்துறப்பதான் இதை வந்து நிப்பாட்ட முடியல. அரசாங்கமே நடத்துது. அப்ப யார் மேல கேஸ் போடணும்? கேஸ் போட்டு அரசு மேல தான் போடணும். அந்த தனிப்பட்ட நபர் மேல எவ்வளவு நாள் கேஸ் போடுவீங்க? அவங்ககிட்ட சொன்னா நேரடியாக சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களை நடத்த சொல்றாங்க. ஏன்னா நைட்டு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆளை போட்டு நைட்டு ஷிஃப்ட்டுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறது யாரு?
நைட்டு ஷிஃப்ட்டுக்கு அந்த பாட்டிலை சப்ளை பண்ணி கிட்டத்தட்ட பெட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பார்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடையில் எவ்வளோ பெட்டி இருக்கோ அதே அளவு சைஸான பெட்டி இங்கே இருக்கும், அதே அளவான குவான்டிட்டி இங்கே இருக்கும். அப்போ இவ்வளவே யார் இறக்கி வச்சா? மோனோபோலி என்ன டாஸ்மார்க்கு தெரியாம இவ்வளோ பெட்டி இங்கே இறக்க முடியுமா? இப்போ ரேஷன் கடையிலேருந்து ஒருத்தர் திருடிட்டு போய் விற்கிறாங்க, விற்கிறவங்கள பிடிக்க முடியுது. ஒரு தனியார் ஒரு ரைஸ் மில்ல போய் வச்சிருக்காங்கன்னா பிடிக்க முடியுது. இது ஏன் பிடிக்க முடியல? ஏன்னா இது பண்றதே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எப்படி பண்ண முடியும்? ஸோ இதான் ப்ராப்ளம். மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் உள்ள பிரச்சனையே டிஃபரன்ஸே இது ஒன்று தான் டிஃபரன்ஸ். இது தனியார்கிட்ட இருக்கிறப்ப பிடிக்க முடிஞ்ச தைரியம், பிடிக்க முடிஞ்ச அத்தாரிட்டி இப்போ வந்து போலீஸ்க்கு ஏன் இல்லைன்னா இது கவர்மெண்ட்டே நடத்துறதா ப்ராப்ளம். ஓகே சார். ஆக்சுவலாக வந்து உங்க கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில வந்து முதல் அறிக்கையே வந்து இந்த மாதிரி மது ஒழிப்பு தான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா கட்சி 2 வருஷம் 3 வருஷம் முடிய போது இப்ப அதிகரிச்சிருக்கே தவிர கம்மி ஆகல. இத பத்தி என்ன சொல்ல வரீங்க சார்? அவங்க எல்லா வருஷமும் ஒரே தேர்தல் அறிக்கை தாங்க கொடுப்பாங்க. மக்கள் தான் அதை உணர்ந்து கொண்டோம். எல்லா வருஷமும் ஒரே தேர்தல் அறிக்கை தான். என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க யாருக்கும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. என்ன விட்டா நீ, உன்னை விட்டா நான் என்ன இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு டிவிக்கே தளபதி மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து ஒரே தேர்தல் அறிக்கை தான் எடுத்து அப்படியே தூசி தட்டி டேட்டை மட்டும் மாத்தி போட்டு இந்த திரும்ப அனுப்பிச்சு விடுன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மக்களுக்கு வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி என்னப்பா இவங்களை விட்டா அவங்க, அவங்கள விட்டா இவங்க, சரி விடுப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவ் இருக்கனால தான் இன்னைக்கு இவ்வளவு பதட்டம், இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஒரு பதட்டம் ஒரு சாதாரண விஷயமாக இன்னைக்கு நம்மளை பத்தின ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் டிவிக்கு தொண்டர்கள் கைது செய்யப்படுறாங்க. சாதாரண விஷயத்துக்கு கூட நீங்க போராட்டம் பண்றது கூட கைது செய்யப்படுறாங்க. அனுமதி கொடுக்கப்படுறதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பதட்டம் தான் இன்னைக்கு அவங்க நினைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து நிக்குது. அதுக்கான பதட்டம் தான். மற்றபடி அவங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து எல்லா வருஷம் நீங்க பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் கச்சத்தீவு மீட் பண்ண கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க கச்சத்தீவு மீட் பண்ணுவாங்க. கொடுத்ததே இவங்க தான். ஒரே தேர்தல் அறிக்கை தான் எல்லா வருஷமும் வரும். அதுலயும் மக்கள் மேல இப்ப பழி போடுற போக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு சார். ஏதாவது இஷ்யூ இருக்கு, எங்களை காப்பாத்துங்கன்னு மக்கள் வந்தா மக்கள் மேலயே நம்ம திருப்பி விடுற மாதிரி இருக்குல்ல ஒரு போக்கு. சார் இல்ல அது கேட்கறதுக்கு ஆள் இல்ல. நீங்க புகார் பெட்டின்னு ஒண்ணு வச்சாரு. கிட்டத்தட்ட 1,00,000 புகார்கள் வந்திருக்குது. அந்த துறைக்கு நாங்க ஒரு தனியா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் போட்டோம். அவங்கள வச்சு அனுப்பிட்டோம். ஏன்னா 10 எடுத்துக்க சொல்லுங்க, 10 பேருக்கு சொல்யூஷன் கொடுத்தோம்னு சொல்லுங்க. வந்தோடனே வந்து ஒரு சாதாரண ஒரு 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 பேசிக்கா ஒரு எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். வந்தோடனே நீட்டா ஒரே கையெழுத்துல ரத்து பண்ணுவேனாரு உதயநிதி. எப்படி பண்ண முடியும்? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணது. நாங்க பார்லிமெண்ட்ல போய் கோர்ட்ல போய் போராடி இது பண்ணுவோம் இதுன்னு சொன்னா பரவாயில்ல. ஒரே கையெழுத்து அது ரகசியம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு அறிவாளியா நமக்கு துணை முதல்வர் வேணும். ஒரே கையெழுத்துல எப்படி பண்ண முடியும்? ஒரே கையெழுத்து போட்டு வீட்டுக்குள்ள வேணா வச்சுக்க முடியும் உதயநிதி. கொண்டு போய் பார்லிமெண்ட்லாம் கொடுக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்ல. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஈஸியா கொண்டு போய் அந்த அதை ஒரு பொய்யா சொல்லிட்டு அதை சமாளிக்க முடியுதுன்னா அப்ப யார ஏமாலியா நினைச்சிட்டு இருந்தாங்க? மக்கள்கிட்ட எதனால பேசிக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், நம்மள என்ன கேட்கவா போறாங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற இப்ப டிவிக்கு மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால தான் இவ்வளவு ஆட்டம். இனி அந்த ஆட்டம் இருக்காது. ஓகே சுரேஷ் ப்ரோ, நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் கேளுங்க. சிடிஎஸ் சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த கேஸ் இப்ப வெளியே வந்திருக்கு. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி வெளியே வந்திருக்காரு. இப்போ எவ்வளவு எவிடன்ஸ் அவர் கலைச்சிருக்காரு வெளியே வந்து. உங்களுக்கு இதெல்லாம் தேடும் போது உங்களையும் நிறைய மிரட்டி இருப்பாங்கல்ல? இல்ல பல வழிகள்ல மிரட்டல், பல வழக்குகள், பல இதுல ஒண்ணுமே இல்லாம சாதாரண விஷயங்கள் கூட பல வழக்குகள், நிறைய மிரட்டல்கள், நிறைய டெஃபமேஷன் சூட்ஸ். அவருடைய தம்பி அசோக் வந்து எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கேட்ட ஒரு டெஃபமேஷன் சூட் அமைச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய வழக்குகள். என்னன்னா இதுல எவிடன்ஸ்லாம் நீங்க பெருசா அழிக்க முடியாது. ஏன்னா இதுக்கான சாட்சிகள் நிறைய இருக்கு. அதனாலதான் அந்த லெட்டரை நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இந்த முடிச்சோடனே பப்ளிஷ் பண்றேன். ஏன்னா இது எல்லா சங்கங்கள் பல பேர், ஏன்னா பல சாட்சிகள் இருக்காங்க. ஒருத்தரை கடந்ததுலாம் இது நடக்காது. சரி, நீங்க பார் இல்லைன்னு எங்களுக்கு ஆர்டிஐ இருக்கு. இப்போ பார் வந்து 2022 23 காலகட்டங்கள்ல பார் நடக்கலன்னு எங்கிட்ட ஆர்டிஐ தகவல் இருக்கு, அரசாங்கம் கொடுத்த தகவல். ஆனா அந்த காலங்கள்ல பார் ரன் ஆச்சு. அப்ப இபி பில் இருக்கணும்ல, அது ஒண்ணே பெரிய ஆதாரமா இருக்கும்ல. இப்ப இவி பில் அந்த காலகட்டங்கள்ல நீங்க பார் நடந்தது, நைட்டு லைட்டை போட்டுக்கணும், ஃபேனை போட்டுக்கணும், எல்லாம் போட்டுக்கணும்ல. பாரே நடக்காம லைசன்ஸ் இல்லாம எதுக்கு லைட்டு ஃபேனை போட்டு வச்சிருந்தீங்க? உள்ள கிச்சன் எல்லாம் வச்சு சமைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இது மாதிரியான ஆதாரங்கள். இன்னொன்னு இப்ப இருக்கிற எல்லா இடங்களையும் சிசிடிவி இருக்கு. சிசிடிவி இருக்கு. ஒருத்தரை பிடிச்சா எந்த அக்கௌண்ட், ஏன்னா எல்லாரும் அப்போ வந்து நைட்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் பேல வாங்கிட்டு இருந்தாங்க. சிசிடிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. அது போக நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒருத்தரை பிடிச்சா போதும். அந்த கால்குலேஷன் தான் இன்னைக்கு மினிமமா அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமமா அவங்க கொடுத்தது என்னன்னா ஒரு பேசிக்கான அரைவல் தான் கொடுத்துருக்காங்க.
அப்ப நம்ம வந்து நம்ம கால்குலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாரி இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு பாட்டில்கள், பார் இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு நாளைக்கு அரௌண்ட் 200 க்ரோஸ்க்கு மேல இதுல இல்லீகல் மணி வந்து ஃப்ளோட் ஆகுது ஒரு பிளேஸ். 200 கோடிங்கிறது ரொம்ப சாதாரணமா ஃப்ளோட் ஆகிற ஒரு பிளேஸ். எவ்வளவு பெரிய ஒரு வரி ஏய்ப்பு, எவ்வளவு பெரிய ஒரு இல்லீகல் குரூப். இது சாதாரணமா கடந்து போக முடியாத ஒரு ஒரு இடம் இந்த இந்த டாஸ்மாக். சார் அப்படி இருக்கும்போது இப்போ இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்? இப்பதான் வந்து இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோலாம் அக்கௌண்டபிள் இருக்கு, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு. இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட அவுட்கம் இது யார் யார் மாட்டுவாங்க, ஏதாவது ஒரு இது தெரியுமா உங்களுக்கு? இதுல இல்ல அவர் இடியோடைய இதுல எல்லாரும் மாட்ட வேண்டிய. இதுல இடியோடைய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து மணி லாண்டரிங் மட்டும் தான். ஓகே. பணம் வந்து அக்கௌண்ட் இல்லாம அது 1 ரூபாய்னாலும் 1 கோடினாலும் 1000 கோடினாலும் ஒரே மாதிரி தான். அன்அக்கௌண்டடா போகக்கூடிய அந்த பணம் வந்து எங்க போச்சு, எப்படி போச்சு, அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வருது. அதனால தான் அவங்க வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட இதோடைய இதெல்லாம் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இதுல அரசு துறைன்றனால அரசு துறையில இருந்து யார் யாருக்கு போச்சோ அவங்க எல்லாம் இது குற்றவாளியா சேர்க்கப்படுவாங்க. ஸோ அவங்க சம்பந்தப்பட்ட இப்போ அவங்க ஏதாவது ஒரு வழியில இந்த பணம் கன்வெர்ட் ஆயிருக்கணும்ல, ஒரு அசட்டாவோ மூவபிள் அசட்டாவோ இம்மூவபிள் அசட்டாவோ இல்லை வேற ஏதாவது வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்குமா. ஸோ அதை ரெக்கவர் பண்றது தான் இடியோடைய பிரைமரி ஒர்க்கா இருக்கும். ஏன்னா பணம் வந்து இல்லீகலாக ஒரு லாண்டரிங் பண்ணுச்சுன்னா, மணி லாண்டரிங் ஆச்சுன்னா அது கொண்டு வருவாங்க. ஸோ அந்த இதுல போவாங்க. இதுல நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க இந்த பணம் எங்கெங்க போச்சு இதெல்லாம் அந்த அந்த செயின் ஆஃப் லிங்க் தான் அவங்க எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஆனா தமிழக அரசு இல்ல வேற ஏதாவது சிபிஐ மாதிரியான துறைகள் வந்து அடிஷ்னலா இதை எடுத்து வந்து விசாரிச்சால் இன்னும் அடிஷ்னலான நெட்வொர்க் வந்து இதுல கிடைக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மணி லாண்டரிங்ல தான் இருக்கும். இன்னும் இந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட முழு விஷயங்களை இன்னும் சிபிஐ மாதிரியான துறைகளுக்கு அவங்க இன்னும் ஒப்படைச்சாங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு இதுல நிறைய பேர்கள் இதை ஒரு கிரைம் அஃபென்ஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க மணி லாண்டரிங் இதுல தான் பார்ப்பாங்க. கிரைம் அஃபென்ஸா நீங்க பார்க்கணும்னா சிபிஐ மாதிரியான துறைகள் அடிஷனல். இல்ல சார், இது இப்போ இவ்வளவு இமிடியட் அரெஸ்ட் ஏதாவது இருக்குமா, இல்ல வந்து இன்னும் ஒரு 10-20 டேஸ் மேல போகுமா இல்ல அது இன்வெஸ்டிகேஷன்? அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்ல அரெஸ்ட் கண்டிப்பா இருக்கலாம். ஆனா எந்த லெவல்ல இருக்கும்னு தெரியல. ஆனா அரெஸ்ட் கண்டிப்பாக இல்ல இருக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது அவங்களுடைய டெல்லி பயணம் ஏதாவது இருக்குமா? யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. டெல்லி பயணங்கள், டெல்லி ஒத்துழைக்கிறதுனா தெரியல. அது அவங்களுக்குள்ள நிறைய நிறைய விஷயங்கள். ஆனா அதுல இமிடியேட் அரெஸ்ட் வந்து இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இருந்தாதான் அவங்களுடைய விசாரணை முழுமையடையும். இல்ல ஏன்னா இல்லனா அப்பதான் வெளிய இருந்தாங்கன்னா எப்படியும் சாட்சிகளை இன்னும் அழிக்கவோ இல்ல மிரட்டவோ சான்சஸ் நிறைய இருக்கும். இது இல்ல சும்மா இல்ல அது கண்டிப்பா இருக்கும். அது கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு இதுல சம்பந்தப்பட்ட ஒரு 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 லிஸ்ட் ஆஃப் செயின் இருக்குல்ல. இது 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 எல்லாம் மாவட்ட லெவல்லையும் கீழ லெவல்லையும் டாஸ்மாக் கடைகள் வரைக்குமே ஒரு சில பேர் இதை கலெக்ஷன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிடிச்சி ரெக்கவர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ அரெஸ்ட் கண்டிப்பா இருந்தால் நல்லதா இருக்கும். அப்பதான் இது வந்து சீக்கிரம் அது முடியும். எதிர்பார்ப்போம் எப்படின்னு. ரேவந்த், நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? ஓகே, ஸோ நான் அப்புறம் வேற யாரையாவது ஆட் பண்றேன் இல்லாட்டி. ரேவந்த் இருக்கீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஆய் சார், எல்லாருக்கும் ஆய். இப்போ இந்த மாதிரி பேக் டு பேக் நேற்று ஒரு நாளிதழ் வந்து 40,000 crores அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்படி பேக் டு பேக் ஸ்கேம்ல மட்டுமே இருக்கு இந்த நான் ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா இது. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது போகுமா சார்? லைக் ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா லைக் இதுக்கான தண்டனைகள்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது கிடைக்குமா? சரி, அது டிபெண்ட்ஸ் ஆன் த எவிடன்ஸ் நம்ம எவ்வளவு கிடைக்கிறத பொறுத்து. ஆனா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சரி அட்லீஸ்ட் தண்டனைகளை தாண்டி அட்லீஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வழக்குகளாவது பேசிக்கலா பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றமாவது ஒரு ஒரு ட்ரையலாவது போகணுன்றதான் எல்லாருக்கும் ஒரு பேசிக்கா. ஸோ அது தாண்டி நிறைய வழக்குகள் எத்தனை பர்சன்டேஜ் இது முடியுதுன்னு தெரியும். ஏன்னா நீங்க இடியோடைய இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மணி ட்ரெயில ஃபுல்லா அந்த செயினை ஃபுல்லா இப்போ எங்க போச்சு, அந்த பணம் எங்க போயிருக்குன்னு முடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேஸோடைய முழுமை அடையாது. அந்த கேஸ் நார்மலா முழுமையடையாது. அதனால அவங்களுடைய சக்சஸ் ரேட் ரொம்ப யூஸ்வலா ரொம்ப கம்மியா இருக்கும். 5 to 6% சக்சஸ் ரேட்டா இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் இப்ப தனிப்பட்ட முறையில எனக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்துலயாவது இந்த நெட்வொர்க் இந்த இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ண முடிஞ்சுச்சே. இப்படி ஒரு இல்லீகல் நெட்வொர்க்க இன்னும் பார்த்துட்டே இருக்காம, இல்ல இதுல என்ன எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இல்லாம அட்லீஸ்ட் இந்த நெட்வொர்க் இந்த லெவல்லையாவது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அளவுக்காவது ஒரு சந்தோஷம். ஒரு ஒரு இது.
இது இன்னும் ஃபர்தராவது இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வரும். இது எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரியா நடக்குது, எவ்வளவு பெரிய ஸ்கேம் இது. நம்ம சாதாரண பார்க்குறோம், ஒரு சின்ன கடை இருக்கு. இந்த கடைகள் மூலயமா எவ்வளோ 1000 கோடிகள் ஒரு 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 கட்சி வந்து சுருட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸாவது கிடைக்கும். ஆனால் இது போகிற போக்கில் நம்மளுடைய லீகல் சிஸ்டம்ஸில் இன்னும் நிறைய வந்து சேஞ்சஸ் தேவை. அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அது எப்போ வருதுன்னு தெரியல. பட் இவ்வளோ போனதே சந்தோஷம் தான் இப்போதைக்கு. ஓகே சார், ஓகே. பாஸ் டிவிக்கு நீங்க கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேளுங்க ஷார்ட்டா. ஹலோ சார், சிட்டிஆர் சார். வணக்கம். தேங்க்ஸ் டு பார்ட்டிசிபேட் திஸ். தேங்க்யூ சார். இப்போ இந்த ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பலவிதமான ஊழல்கள் வந்து பலவிதமான கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்கு. இந்த ஊழலின் விளைவா வந்து அரசாங்கத்தில் நடக்கிறது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா மக்கள் மேல இது எப்படி பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? மிகப்பெரிய பொருளாதார ரீதியா மிகப்பெரிய விளைவாச்சு. இல்ல மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. நீங்க பாருங்க, மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல இருக்கு மின்சாரத்துறை. இந்த மின்சாரத்துறை பாத்தீங்கன்னா, இது ஒரு துறை மட்டும் நான் சொல்றேன் எவ்வளவு தூரம் நம்ம பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. 2001-2 வரைக்கும் இந்த துறை வந்து ப்ராஃபிட்டபிளா இயங்கிட்டு இருந்த துறை. அதுல கிட்டத்தட்ட அப்பயே வந்து 1,20,000 ஊழியர்கள் இருந்தாங்க மின்சாரத்துறையில. 2001-2 வரைக்கும். அப்புறம் காலகட்டத்துல இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த துறையில இருந்து எவ்வளவு தூரம் இந்த 2006ல இருந்து பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த துறையில இருந்து திருடப்பட்ட பணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1,50,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. இப்ப எவ்வளவு ஊழியர்கள்னா 75,000 ஊழியர்கள் தான் சுமார் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2001-2 காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடுடைய மொத்த தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4,000 மெகாவாட் தேவையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 21,000 மெகாவாட் ஒரு நாளோட தேவை. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 மடங்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மின்சார தேவை கூடி இருக்கு. ஆனா ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட அப்படின்னா நீங்க அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னும் 75,000 பேர் தான் இருக்காங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருடைய வேலை இழப்பு ஃபர்ஸ்ட். கிட்டத்தட்ட அந்த துறையே அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப அதை சரி கட்டுவதற்காக எவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் இவங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க, நீங்க சின்ன சின்ன கைத்தறி, விசைத்தறி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க போய் கேட்டு பாருங்க, என்னங்க உங்களுக்கு பெரிய கஷ்டம்னு. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 70% இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை மின்சாரத்தான். இந்த மின்சார கட்டணம் இன்னைக்கு கைத்தறி, விசைத்தறி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 70% நஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கு ஒரே பிரச்சனை மின்சாரம். யாருனாலையும் இந்த மாசம் எவ்வளவு மின்சார கட்டணம் வரும்னு யாருனாலையும் சொல்ல முடியலங்க. இந்த கமர்ஷியல் இதுல யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே எவ்வளவு வருதுன்னு சொல்ல தெரியல. அங்க போய் அங்க இபி டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் ஊழியர்கள் இல்ல, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. இப்ப இந்த ஒரு துறை சீரழிஞ்சதுனால எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லா மக்களுடைய உழைப்பும் கிட்டத்தட்ட ஒரு 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 1 கோடி மக்களுடைய அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கிற 1 கோடி மக்கள், அவங்க தான் ஜிடிபியே. கிட்டத்தட்ட 70-80% ஜிடிபி அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த இந்த 1 கோடி மக்களுடைய உழைப்பையும் இன்னைக்கு தமிழக மக்களுடைய மொத்த உழைப்பையும் உறிஞ்சிட்டு இருக்கு இந்த ஒரு துறை. இந்த ஒரு துறையை இவங்க சீரழிச்சதுனால நடந்த பாதிப்பை பாருங்க. இது மாதிரி மத்த எல்லா துறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லா சுமையும் தமிழக மக்கள் மேலதான் வந்து விழுது. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியா சரி பண்ணலாம், சுலபமா சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எங்கேயுமே அதை சரி பண்ணக்கூடிய முயற்சியே எடுக்காத நபர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும்னா, இந்த டோட்டல் சிஸ்டம் மாறணும்னா இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் புதுசாக வரணும். அப்படிதான் வரணும். தளபதி வந்தாதான் நடக்கும்ன்றது எங்க எல்லாருடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார், கண்டிப்பா. அலெக்சாண்டர் அடுத்த கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் சார், உங்களுக்கு டைம் இருக்கா? நம்ம எப்போ நீங்க கட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? we can end. உங்க கன்வீனியன்ஸ் பார்த்து சொல்லுங்க சார். டைம் இருக்கு, இன்னொரு 15 மினிட்ஸ் போலாம். ஓகே ஷூர். அலெக்ஸ் கோ அஹெட். சார், இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதான் நீட்ல இருந்து நிறைய இது செய்யற அது செய்யறன்னு சொல்லியிருப்பாரு. ரீசெண்டா அவர் வந்துட்டு 70%ல இருந்து ஒரு 60% எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது என்ன தோணுது அதை பத்தி? எப்பயுமே இவங்க பர்சன்டேஜ்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏமாத்துறாங்க அர்த்தம். பர்சன்டேஜ். ஏன்னா இப்ப என்ன செஞ்சிருக்கும்னு நீங்க நம்பரா புல்லட்டின்னா சொன்னாங்கன்னா நம்புங்க. இப்ப இது வரைக்கும் சென்னையில வந்து வடிகால் பணிகள் இருக்கு. 4 வருஷமா சொல்றாங்க 95%, 92%, 98%, 85%. அப்ப விடுபட்டு போன அந்த 10%, 5% இருக்குல்ல, அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? பர்சன்டேஜ்ல சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம்.
அதாவது இத்தனை பணிகள் முடிஞ்சிருக்கு. இந்தந்த ஏரியால வடிகால் பணிகள் முடிஞ்சிருக்கு. கட்டுமானங்கள் முடிஞ்சிருக்கு. பேசேஜ் முடிஞ்சிருக்கு. இத கொண்டு போய் கேனால்ல சேர்த்தாச்சு. இந்தந்த இடத்துல இந்தந்த பெண்டிங் இருக்குன்னு சொல்லி புல்லட்டின்னு நம்பரா இல்லாம குடுத்தாங்கன்னா, உங்கள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இவங்க பெர்சன்டேஜ்ல போயிறாங்க இப்பலாம் வசதியா. 75% நம்மளும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவோம். 75 முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டுன்னு. எப்ப என் சதவீதத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப நம்மள ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சதவீதத்துல சொல்லி தான் இந்த 4 வருஷமா அந்த வடிகால் பணிகள் பாருங்க. 4000 கோடி ஆல்ரெடி மூழ்கிருச்சு. இன்னும் அதிகபட்சமா பம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சீஃப் இன்ஜினியர் போன வாரம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு தான் இதுல நிறைய விஷயம் தெரியும். அவரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இன்னொரு 6 மாசம் அடுத்த மழைக்காலங்கள் வந்துரும். இன்னும் அந்த வடிகால் பணிகள் எங்கேயும் முடிவடையல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். வீராணத்தை விட பல மடங்கு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். சென்னை மக்கள் 4 வருஷம் தவிச்சிட்டு இருக்காங்க. 4000 கோடி அதுல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த 4000 கோடிக்கு ஒழுங்கா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு ஓரளவு நிலத்தடி நீராவது மாறி இருக்கும். அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், எவ்வளவு வருஷங்களா யோசிச்சு பண்ண ப்ராஜெக்ட், எவ்வளவு பெரிய வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. பர்சன்டேஜ்ல சொன்னாலும் நம்மளை ஏமாத்துறாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. வெண்ணிலா இருக்கீங்க. வெண்ணிலா கொஸ்டின் கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்காக துணை நிக்கிறது மீடியாவா தான் இருக்கும். பட் அந்த மீடியாவே வந்து ஆளுங்கட்சிக்காக வந்து இத எந்தமே ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது வந்து கிராம மக்கள், இது வில்லேஜ்லயும் இருக்கு, டாஸ்மாக் நகர்ப்புறங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது இளைஞர்கள், மகளிர்கள் இதெல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இதை வந்து மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கறது மீடியாவா தான் இருக்கணும். பட் அவங்களே வந்து ஆளுங்கட்சிக்கா இருந்து இது வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து சீக்கிரம் வந்து மக்களை போய் சேர்றது இல்ல. இது போய் மக்களுக்கு சேர்ந்தாதான் இந்த கட்சியை பத்தி என்ன விழிப்புணர்வு வரும். சோ இது எப்படி மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமே இது எப்படி சார் கொண்டு போறது? இன்னைக்கு மீடியாவை கையில எடுக்கிறதா இந்த அரசுடைய முதல் வேலையாக இருந்துச்சு. ஒண்ணு மிரட்ட வேண்டியவங்களை மிரட்டியும், பணிய வைக்க வேண்டியவங்களை பணிய வச்சோம், இல்ல மத்த வழிகள்ல கையில எடுக்கிறதா. இந்த டாஸ்மார்க் விஷயத்துல பாத்தீங்கன்னா நடந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து யூடியூப்கள்ல, அதாவது தெரிஞ்ச யூடியூப் சேனல்ஸ்ல தான் எங்களால கொண்டு வர முடிஞ்சதை தவிர்த்து எதையுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எங்களால கொண்டே வர முடியல. இதெல்லாம் அப்பவே வந்து டிபேட் நடத்திருந்தாங்கன்னா, அதாவது எவ்வளவு பெரிய ஸ்கேம், கிட்டத்தட்ட 5000 பார்கள் வந்து இல்லீகலா நடக்குது. கரூர் கம்பெனின்னு வசூல் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு சாதாரணமா ஒரு அரசு துறைக்குள்ள இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ரேஷன் கடையில போய் நாளைக்கு போய் ஒரு 2 பேர் போய் நாங்க வந்து கரூர் கம்பெனில இருந்து வரோம், ஒரு 500 ரூபாய் கொடுன்ற மாதிரி தான் இன்னைக்கு நீங்க டாஸ்மாக் கடையில போய் பண்ண வசூல். அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு கடையில ஒரு தனிநபர் போய் வசூல் பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஸோ இதை யார் ஃபர்ஸ்ட் மீடியாவில் ஒரு சின்ன டிபேட் வச்சிருந்தாலே, இது எப்பயோ கட் ஆயிருக்கும். ஒரு சோஷியல் காஸ்ட்காக, ஒரு ஒரு அடுத்த தலைமுறைக்காக ஒரு சின்ன டிபேட் வச்சிருந்தாலே. ஸோ இதில் அப்போ நிறைய முயற்சிகள் எடுத்தோம். அதெல்லாம் ஒன்றும் பயனே அளிக்கலை. நிறைய முயற்சிகள் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவுடைய பலம் தான் அன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு கை கொடுத்துச்சு. ஸோ சோஷியல் மீடியாவுடைய பலத்தோடு தான் இதை கொண்டு போனோம். ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்களில் எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்களுக்கு தக்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சோஷியல் மீடியா பலம், இப்போ நம்மளுடைய கட்சியோடைய சோஷியல் மீடியா பலம், நம்மளுடைய நண்பர்களுடைய பலம், இது இருந்தாலே போதும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். மீடியாவை நம்ம பெருசாக ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது எல்லாம் பல பெனிஃபிட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம இப்போ ஜென்யூனாக நடந்துக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. அதை தாண்டி நமக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம். மீடியா அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை முக்கியமான மீடியாக்கள் பண்ண மாட்டாங்க. அது எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு. நன்றி சார். ஓகே, நெக்ஸ்ட் கடைசியா ஆட்டோக்காரன் நீங்க வேணா பேசிடுங்க. அதோட முடிச்சு கடைசி கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம். இது டெல்லி லிக்கர் ஸ்கேம், அதுக்கும் இதுக்கும் உள்ள இது வித்தியாசம் என்ன சார்? இது அங்கே வந்துட்டு சிஎம் வரைக்கும் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு ப்ரைவேட்டு, அங்கே டெல்லியில் வந்துட்டு ப்ரைவேட்டு டாஸ்க். அதுவும் ப்ரொக்யூர்மெண்ட்ல உள்ள கேப் தான். என்னன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ல, அதாவது டாஸ்மார்க் வாங்கி கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செய்யறதுக்கு அங்கிருந்து இப்ப சப்ளை ஆகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். இப்ப நீங்க பார்களுக்கு நீங்க நார்மலா 150 கோடிக்கு சேல்ஸ் பண்றதுக்கு, இப்ப டாஸ்மார்க் கடைகள்ல 150 கோடி ரூபாய்க்கு விற்கிது. அதுக்குரிய சரக்கு மட்டும் தான் வாங்கணும். அப்ப இதே அளவா 150 கோடிக்கு நீங்க பார்கள்ல விற்கிதுன்னா அதுக்குரிய சரக்கை யார் வாங்குறா? ஸோ இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா ப்ரொக்யூர்மெண்ட்ல. நீங்க வந்து அதாவது மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருந்து வெளியில இருந்து டாஸ்மார்க்ல விற்கப்படுறதுல இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கேப் தான் எல்லா இடத்துலயும் பெரிய கேப்பா பாக்குறோம். சரி, மற்ற இடத்துல எல்லாம் பிரைவேட் கடைகள் இருக்கிறனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க கவர்மெண்டே மோனோபோலினால இதை கண்ட்ரோலே பண்ண முடியும். யார் போய் செக் பண்ண முடியும்? இப்ப நீங்களும் நானும் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போய் செக் பண்ண முடியுமா? இப்ப இதே தனியா இன்னைக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அமைப்புகள் போய் செக் பண்ண முடியும்.
இப்போ இதே இதுல ஒரு போலீஸ்ல அவங்க போய் நீ ஒரு கான்ஸ்டபிள் போய் நின்னு யாருப்பா கடை என்ன 7 மணிக்கு திறக்கணும்னா நீ என்ன 6:30 மணிக்கு திறந்துருக்குன்னு கேட்க முடியும். கவர்மெண்ட்டே நடத்துறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய வால்யூமும் பெருசா இருக்கு. இதுல யாரும் தட்டையும் கேட்க முடியல. இது யார் சொன்னாலும் இதுவரைக்கும் ஒரு வழக்குகள் கூட யார் மேலயே பதிவு செஞ்சிருக்காங்களா? இந்த மாதிரி 10 ரூபா கூட விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல வேற ஏதாவது விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இல்ல இல்லீகலா பார்ல சப்ளை ஆகிற சரக்குகளை பத்தியோ ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா எங்கேயாவது? புகார்கள் எங்க கொடுத்தாலும் எடுக்கவே காரணம் டெல்லிக்கும் இங்கேக்கும் ஒரு வித்தியாசம் இதான். ஆனா டெல்லியில வந்து ப்ரொக்யூர்மெண்ட் தான் ப்ராப்ளம். இங்க ப்ரொக்யூர்மெண்ட், ரீட்டைலிங்கு, இல்லீகல் லிக்கர் சப்ளை பிளஸ் இல்லீகல் பார் இது எல்லாமே இங்க ப்ராப்ளம். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அவங்க இடியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடியில மென்ஷன் பண்ணி இப்போ இல்லீகல் பார் 10 ரூபாய் இது பண்ணிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் இது 3 சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3 தாண்டி இன்னும் டீட்டெயில்டா பண்ணாங்கன்னா நம்ம சொன்ன நம்பர்ஸ் அந்த 40,000 கோடி அது ஈஸியா அரைவாயிடலாம். ஓகே சார். இல்லை இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பேஸில் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது. 9:35 9:40க்குலாம் பாலத்துக்கு மேல கரெக்ட் கரெக்ட் அதேதான் 9:30 அந்த ஸ்பெசிபிக் பார காலையில ஆபரேட் ஆகுதுன்னு சொல்லி நாங்க ஏன் ஞாபகம் இருக்குன்னா வீடியோ ஆதாரமா எடுத்து கோர்ட்ல பதிவு செஞ்சிருக்கோம். அந்த பார்ல அந்த நீங்க பிரிட்ஜ் மேல ஏறினீங்கன்னா கீழே தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல. ஸோ அது வீடியோ ஆதாரமாக ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் கண்காணிச்சு அதையும் நாங்க வந்து கோர்ட்ல பதிவு செஞ்சோம் வீடியோ ஆதாரமா. அதனால ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் பல வருஷமா இயங்கிட்டு வருது. அதெல்லாம் வந்து இப்போ லைசன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிற வால்யூம்ல ஹையஸ்ட் வால்யூம் வந்தது தான். இப்போ நான் அந்த வழியாக தான் வந்தேன். 9:35 40 இருக்கும். பார் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அங்கேருந்து குடிச்சிட்டு வரவங்களே பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் பார் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஆமா, ஏன்னா 9 மணிக்கு அடைக்க வேண்டிய கடை எப்போ டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் அதே நேரத்தில் அடைக்க வேண்டியதான் பாரோடைய ரூல்ஸும். ஸோ இது எல்லாம் வந்து அரசு நடத்துறதுனால நடக்குது. இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ். இப்போ நீ உங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாவது இருக்கும். இனிமேலாவது அதை கண்காணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்மளுடைய சமூக ஊடகங்கள்ல நீங்க பாக்குறப்ப பதிவு செய்தாலே போதும். இதுக்கு ஒரு அவேர்னஸ் பெரிய லெவல்ல பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் கிரியேட் ஆகும். கண்டிப்பா ஒரு நல்ல காலம் வரும் 2026. அப்போயாவது இந்த மாதிரியான நெட்வொர்க் வந்து கண்டிப்பா இழுத்து மூடும் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் கலந்துட்டு இதை பத்தின இவ்வளவு டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அகைன் இந்த ஸ்பேசஸும் நாங்க ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் கேட்கலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாராலையும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. கண்டிப்பா இன்னும் அடுத்த தருணங்கள்ல கண்டிப்பா நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி சான்ஸ் கிடைக்கிற போது சாரையும் இன்வைட் பண்ணலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் பொறுமையா எல்லார் கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்க. என்ன இவ்வளவு பிஸியா வேலைகள் போய்கிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அதை மீறி இது பண்ணது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ. நன்றிங்க. வெல் பண்ணிக்கலாம். ராம் ப்ரோ. பாய் 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 எல்லாரும். தேங்க்யூ.